அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து நடத்தும் யூபிஎஸ்சி சிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனர் செஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அந்த டாபிக் வந்து எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். பட் அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு தேவைப்படக்கூடிய அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து அஷ்யூர்டு ரிட்டர்ன் வரக்கூடிய டாபிக். அஷ்யூர்டு ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்ரி இயர் இந்த டாப்பிக்லேருந்து மினிமம் 15 to 30 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. எய்தர் 1 15 மார்க் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 2 15 மார்க் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 3 10 மார்க்ஸ் கேட்குறாங்க, சில டைம் வந்து ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் கேட்குறாங்க. இந்த டாபிக் வந்து ரெகுலராக நம்மளோட யூபிஎஸ்சியோட ஃபேவரட்டான டாபிக். ஸோ நம்மளோட சிலபஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த சிலபஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக் வந்து இந்தியன் எக்கனாமி இஷ்யூஸஸ், இன்க்ளூசிவ் க்ரோத் ரெண்டு டாபிக் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இந்த ரெண்டு டாப்பிக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போர்ட்ஸ், ரோடு, ஏர்போர்ட், ரயில்வே, எனர்ஜி அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. PPP, BOT, ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளோட சிலபஸ் லைனில் டைரக்டாக கொடுத்துருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, போர்ட்ஸ், ரோட், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே எக்ஸெட்ரா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் நமக்கு 3 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ், இந்த 3 விஷயத்தை இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தோம் எக்கனாமிக் க்ரோத் வேணும், க்ரோத் இருந்தால் டெவலப்மெண்ட் வரும், டெவலப்மெண்ட் இருந்தால் இன்க்ளூசிவ் க்ரோத் வரும், இன்க்ளூசிவ் க்ரோத் இருந்தால் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு, அப்படியே லீனியர் ஈக்குவேஷனை நம்ம ட்ரா பண்ணலாம். பட் இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கோ இந்த ஷேர்டு ப்ராஸ்பரிட்டியோ நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஒரு வெஹிக்கிள் வேணும். நம்மளால் இண்டிவிஜுவலாக எதையும் செய்ய முடியாது. நம்ம இதை அச்சீவ் பண்ணுறது கிரேட்டர் வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நம்ம நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். பட் வெஹிக்கிளில் போனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்? அதே மாதிரி நம்மளோட இன்க்ளூசிவ் க்ரோத்தை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண போகிறோம். அதை வேகமாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட டே டு டே வெல்பீயிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு க்ரோத் இன்ஜின். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட வேலை, இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் இதுவும் டைரக்ட்லி இன்டர்லிங்க்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பெரிய பிரச்சனை என்னென்னா கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டார். இது நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்லேருந்து பண்ணணும், கவர்மெண்ட்லேருந்து பண்ணணும். கவர்மெண்ட்டால் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஒரு சில ஏரியாவை கவர்மெண்ட் பண்ணுவாங்க, பட் மற்றவங்களோட சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கணும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஸோ இன்னையோட டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட நீட் என்ன, சேலஞ்சஸ் என்ன, கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் என்ன, அந்த ஃபஸ்ட்டு டாபிக் கவர் பண்ணுறோம். செகண்ட் டாபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, சொல்யூஷன் என்ன, இந்த ஏரியா வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம என்னோட தீமில் இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய கேட்டகரியாக பிரிக்கிறான். டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ எமர்ஜ் ஆகக்கூடிய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இதோட கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த ஏரியாவில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பிபிபி மாடல் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸில் வந்துடும். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் அண்ட் ஃபினான்சிங் சேலஞ்சஸ், இதெல்லாம் டாபிக் சேர்ந்தது தான் இந்த சிலபஸ் லைனில் இருக்கக்கூடியது.
பிஒய்க்யூஸ் 2013லேருந்து 2020 வரையும் 25 வரையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கொஸ்டினில் பேஸ் பண்ணி என்னென்ன தீமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது மாதிரி தான் எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், ரயில்வே, ஏர்போர்ட், போர்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. செகண்ட் டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் மாடல். இந்த மாடல் ரீசெண்டாக 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இது. ஸோ இது 2025 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் ஒரு மாடல். பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் ப்ரைவேட் ரோல், செமிகண்டக்டர்ஸ், பவர் செக்டார், யூட்டிலிட்டிஸ், டோலிங், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த பிஒய்க்யூஸில் கேட்ட தீம் நம்ம மட்டும் எடுத்திருக்கோம். இப்போது ஒரிஜினலான பிஒய்க்யூஸை பார்த்தீங்கன்னா 2025 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் த ரேஷனல் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஸோ அது பிஎல்ஐன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஹவு கேன் இட் பி இம்ப்ரூவ்டு. ஸோ என்ன பிஎல்ஐனா என்ன, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, என்னென்ன சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே இதே மாடலில் தான் கேட்பாங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, அதோட ஸ்கோப், நேச்சர் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கோப் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன, வே ஃபார்வர்டு சொல்யூஷன்ஸ் என்ன. இந்த மாதிரி கேட்டகரியில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டாவது டாபிக் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பிகம்ஸ் ஏ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப். வாட் ஆர் த சேலஞ்சஸ், மென்ஷன் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎஸ்எம். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், ஐஎஸ்எம்னு சொல்லக்கூடிய இதை பற்றி கேட்டிருக்காங்க. சாலின் ஃபீச்சர்ஸ், அதோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் செமிகண்டக்டர் ஹப்பா இந்தியா மாறுறதுக்கு, வேர்ல்டோட இந்தியா செமிகண்டக்டர் ஹப்பா இந்தியா மாறுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் என்ன, அதோட சாலைன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அதே தான் ஸ்கோப் தான் கேட்குறாங்க. ஸ்கோப் அப்படிங்கிறதும் நேச்சருங்கிறதும் சிக்னிஃபிகன்ஸ் ஒரே ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ காமனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா அது எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக எழுதுறதுக்கான வசதியாக இருக்கும். எக்ஸாமின் த ஸ்கோப் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். கீவேர்டு மெஷர்ஸ். அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினுமே 2025 கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடலை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் பிஎல்ஐ, அதை டைரெக்டாக கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த செமிகண்டக்டர் மிஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்டு வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, மெஷர்ஸ் டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இது வந்து அக்ரோ பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேள்வி டைரெக்டாக அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த இயரில் மட்டும் கேட்டிருக்காங்க. 24 கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த டெக்னாலஜி யூஸ்டு ஃபார் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸில் பிஓடி, பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், பில்டு ஆப்ரேட் ஓன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதோட அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன. யூஷுவல் கொஸ்டின். வாட் இஸ் த நீட் ஃபார் எக்ஸ்பாண்டிங் ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி அண்ட் உதான். இது வந்து ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ் இன் இந்தியா இரிகேஷன் சிஸ்டம். அகைன் அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியன் இரிகேஷன் சிஸ்டமில் கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கான மெஷர்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன. வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் செக்டார் ட்ரேட். சேலஞ்சஸ், அகைன் சேலஞ்சஸ் தான் கீவேர்டு. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டாரில் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருந்தால் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்க போகுது. ஸோ இதுதான் கொஸ்டின். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் 22ல் பிஎஸ்யூ ப்ரைவேட்டைசேஷன் நெசசரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது அசர்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக
நம்மள்ட்ட இருக்கக்கூடிய யூஸ் ஆகாத அசட்டை மானிட்டைஸ் பண்ணிவிட்டு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறதுக்காக உள்ளது தான் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு டெக்னிக்கு. ஸோ இது வந்து 2022 டிபேட்டபிள் டிஸ்கஷன் டாப்பிக்காக இருந்தது. ஸோ இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மெயின் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர்? லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Distinguish between capital budget, revenue budget, why are capital expenditure vital for growth? Capital expenditure அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயம். ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரெக்கரிங்காக நடந்துக்கிட்டே இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்யூஸ். அகைன் 20ல் கேட்டது, 22ல் கேட்குறாங்க. ரெண்டும் சேம் கொஸ்டின் தான். 2019ல் கேட்டது லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மைக்ரோ லெவலில் லேண்டு ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. அந்த ஃப்ராக்மெண்டேஷனை கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு, ஒரே இடத்துல லேண்ட் அக்குமுலேட் ஆகிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடில் எஃப்டிஐ பற்றி கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட். அசஸ் த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ், அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கமெண்ட் ஆன் த நீட் ஃபார் லேபர் லா ரிஃபார்ம்ஸ். இது 2018ல் கேட்டிருக்காங்க. லேபர் கோடு நேற்று நம்மளோட பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நேற்று லேபர் கோடு ரிஃபார்ம்ஸை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு செஷனில் அதை பேசுவோம். அசஸ் த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் இன் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம். இது வந்து அசோக் தல்வாய் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் ஃபார்மர்ஸோட இன்கமை டபுள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் அதோட கீ ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீட் ஃபார் லேபர் லா ரிஃபார்ம்ஸ். அகைன் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த முத்ரா யோஜனா. முத்ரா யோஜனா எம்எஸ்எம்இக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடியது முத்ராங்கிற ஸ்கீம். ஜிஎஸ்டி டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியாஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் நம்ம இதில் கேட்டுட்ருக்காங்க. 19ல் கேட்ட கொஸ்டின், வாட் ஆர் த இஷ்யூஸ் ஆன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இன் இந்தியா? பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டில் நம்ம டைரெக்டாக சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி வச்சுருக்காங்க, அதோட சைக்கிள் என்ன, எங்கேருந்து ப்ரொக்யூர் ஆகுது, எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன. ஸோ இது பற்றியான ஏரியாவில் இந்த கேள்வி கேட்பாங்க. மேக் இன் இந்தியா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் செமிகண்டக்டர் மிஷன் கேட்டாங்கல்ல, அது கிரிட்டிக்கல் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் த ரோல் ஆஃப் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ட்ரிபிள்-P இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இயர் வைஸ் ட்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 25 மார்க்ஸ் எவ்ரி இயர் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்து 1 கொஸ்டின் எவ்ரி இயர் கேட்டிருக்காங்க. 2020லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கான கொடுத்துருக்கேன். 30 மார்க்ஸ் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. 23ல் 24ல் 30 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 23ல் 10 அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதோட ட்ரெண்டு சம்மரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டு ஏரியாவும் எவ்ரி இயர் நமக்கு வந்து 100% அக்யூரஸியில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரணும். ஸோ இந்த ஏரியா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலும் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியும் 2013, 14, 16ல் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் 20ல் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் அண்ட் செமிகண்டக்டர் 23ல் கேட்டிருக்காங்க. 25ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் இதோட ட்ரெண்டு. இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் சிஸ்டம். இந்த ஃபவுண்டேஷன் சிஸ்டமில் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது இந்தியாவோட பப்ளிக் கூட்டாக இருக்குது. நமக்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் கூட்டம். ரோடுங்கிறது நான் எக்ஸ்க்ளூடபிள், எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது க்ரோத் என்ஜினாகவும் இருக்குது, க்ரோத் எனேபிளராகவும் இருக்குது. இது ஒரு பப்ளிக் கூட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோத் எனேபிளராக இருக்குது. இதுதான் நம்மளோட இன்ட்ரொடக்ஷனில் சொல்லணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனல் சிஸ்டம். இதில் ஃபிசிக்கல், டிஜிட்டல்,
அண்ட் சோஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் எனேபிள்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சோஷியல் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மூலமாக சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் மூலமாக நேஷனல் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி ஃபைனலாக ஹியூமன் வெல்பீயிங். இதுதான் 4 அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, செகண்ட் விஷயம் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட், தேர்டு வந்து நேஷனல் செக்யூரிட்டி, ஃபோர்த் வந்து ஹியூமன் வெல்பீயிங். இந்த 4 விஷயத்தை இதில் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லலாம், ஒரு பப்ளிக் குட்னு சொல்லலாம், அதே நேரத்தில் க்ரோத் எனேபிள்னு சொல்லலாம். இது 2 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு 2 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதோட நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற எல்லா மெஷர்ஸையும் ஈஸியாக எடுக்க முடியும். இதை சேலஞ்சஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே கேபிட்டல் இன்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். இதனால கவர்மெண்ட்டால் எக்ஸ்க்ளூசிவாக எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட முடியாது, ப்ரைவேட்டால் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட முடியாது. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ண முடியும். அதுதான் கேபிட்டல் இன்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்ஃப்ராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு லார்ஜாக இருக்கணும். லாங் கெஸ்டேஷன் பீரியட். சரி, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், உடனே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. லாங் டேர்மில் தான் நமக்கு வந்து அவுட்புட்டை கிடைக்கும். ஸோ லாங் கெஸ்டேஷன் பீரியட் இது வந்து இதோட நேச்சர். இதுதான் இதோட ஒரிஜினல் டிஸ்அட்வான்டேஜும். அதான் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய இன்வெஸ்டர்ஸை பார்த்து பயப்படுற விஷயமும் இதுதான். 2வது பப்ளிக் குட் நேச்சர். பப்ளிக் குட்னா என்னது, எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒருத்தரோட ப்ரைவேட் அசெட் கிடையாது. ரோடாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து பப்ளிக் குட், நான் எக்ஸ்க்ளூடபிள், நான் ரிவல்ரஸ். ஒரு விஷயத்தை செய்கிற ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கு கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் எல்லா டைமும் கிடைக்கும். இது நான் எக்ஸ்க்ளூடபிள், நான் ரிவல்ரஸ். இது வந்து ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸு எக்ஸாம்பிள் இதுதான். எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கு எந்த விதத்துலையும் எஃபெக்ட் ஆகாது. ஆஃபன் ப்ரொவைடட் பை த ஸ்டேட். இது வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ், பெனிஃபிட்ஸ் அக்ரூ ஓவர் த டிகேட்ஸ். எக்ஸாம்பிள் கோல்டன் கோஆர்டினேட்டருங்கிறது ஒரு 20 இயர்ஸ் 2 டிகேட்ஸுக்கு முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தியாவில் கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இது. கோல்டன் கோஆர்டினேட்டர், தங்க நாற்கர சாலைன்னு. பட் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் லாங் டேர்ம் ரிட்டர்ன் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கோல்டன் கோஆர்டினேட்டர் வந்து லாங் டேர்மில் பெனிஃபிட் கொடுக்குன்னு இப்போவும் நம்பிட்டு இருக்கோம். அடுத்து ஹை மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதோட முடியாது, அது மற்ற ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி விட்டுரும். ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 1.5 1.6 இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ₹1 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.2லேருந்து ₹1.8 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ₹1 செலவு பண்ணோம்னா ₹1.20, ₹1.80 கிடைக்கும். ஸோ வந்து அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இன்டர்செக்டோரல் லிங்கேஜஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மல்டிபிள் செக்டார்ஸோட லிங்கே ஆகிருக்கும், ஒரு செக்டார் மட்டும் இல்லை. எக்ஸாம்பிள் போர்ட்டு, இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட். இது 3மே போர்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இருந்திருக்கும். அடுத்து பவர் செக்டாரில் பண்ணால் பவர், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்டாரையும் நம்மளால் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உருவாக்கக்கூடிய செக்டார் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 5 பாயிண்ட். கேபிட்டல் இன்டென்சிவ், பப்ளிக் குட் நேச்சர், லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ், ஹை மல்டிப்ளையர் எஃபெக்ட், இன்டர் செக்டோரல் லிங்கேஜஸ். இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், 2வது எனர்ஜி, 3வது டிஜிட்டல், 4வது லாஜிஸ்டிக்ஸ். இதை 1 by 1 பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ரோடு, ரயில்வே, ஏவியேஷன், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இது மாதிரியான டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எனர்ஜிக்கு தெர்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட், விண்டு, நியூக்ளியர் கிரிட்ஸ், இதை பற்றி பேசுகிறது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிஜிட்டல்னால் நம்ம எல்லோரும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு டவர் பில்டு பண்ணணும், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லே பண்ணணும், எக்ஸ்சேஞ்சு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்கணும், டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கணும், ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் உருவாக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுகிறது இன்டர்நெட், டெலிகாம், டேட்டா சென்டர்ஸை பற்றி பேசுகிறது டிஜிட்டல். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா இதை நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸை கொண்டு போகிறதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் லாஜிஸ்டிக்ஸ். இதில் கோல்டு செயின் ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங், மல்டி மோடல் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் லாஜிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க.
கோல்டு ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதில் கீழே தான் வருவாங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு டைரெக்டாக எக்கனாமிக் கனெக்டிவிட்டியை கொடுக்குறது. இப்போ ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் மூலம் தான் நடக்குது. ரா மெட்டீரியல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு நோக்கி போவதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு மார்க்கெட்டை நோக்கி, அதாவது ஒரு கூட்ஸ் இருக்குது, அந்த கூட்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வந்து மொபிலிட்டி ஆஃப் கூட்ஸ். இந்த கூட்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு மொபிலிட்டி ஆஃப் கூட்ஸ், காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ், இது 3 விஷயத்தையுமே கொண்டு வரது இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நம்ம டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் நமக்கு தெரிய வேண்டியது 3 விஷயம்: எக்கனாமிக் கனெக்டிவிட்டி, மொபிலிட்டி ஆஃப் த கூட்ஸ், காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ். இது 3 விஷயம் நமக்கு தெரியணும். இது கீழே என்னென்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, ஏவியேஷன், ஷிப்பிங், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், லாஜிஸ்டிக் காரிடார்ஸ், இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை குறைக்கும். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருந்ததுன்னா, ஸ்மூத்தான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருந்ததுன்னா அதோட காஸ்ட் குறையும். ஏன்னா ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடும். ஷெல்ஃப் லைஃப், இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மதுரையிலேருந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதோட ட்ராவலிங் டைம் குறையும், ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். எந்த விதத்துலையும் அதுக்கு வியர் அண்ட் டியர் லாஸஸ் இருக்காது. அதனால நமக்கு லாஜிஸ்டிக் காஸ்ட்டை குறையும், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக தேவைப்படாது, இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா. அடுத்து கனெக்ட்ஸ் ரூரல் அர்பன் ஏரியா அண்ட் குளோபல் மார்க்கெட். ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பனுக்கு வரும், அர்பன்லேருந்து குளோபல் மார்க்கெட் போகிறதுக்கான கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் தான். அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், எம்எஸ்எம்இஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், அது ரேபிட்டாக நடக்கணும்னா முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதோட பூஸ்ட். ஸோ அதனால் இது வந்து பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்க, ஆர் பேக் போன் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எனர்ஜி தான் ஃபியூவலாக இருக்கும். ஸோ இதோட கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா, எனர்ஜியில் தெர்மல் வெவ்வேறு பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. தெர்மல், ஹைட்ரோ, சோலார், விண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ எமர்ஜிங்கான நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்த எனர்ஜியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ் இருக்குது. லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்மார்ட் கிரிட்ஸ் இருக்குது. நெட் மீட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே தான் வரும். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ரொம்ப வேகமாக நடக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், லாஸ் மினிமைஸ் ஆகும். ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இந்த எனர்ஜி செக்டர் தான். மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸை டிட்டர்மைன் பண்ணுறது. ஹை வோல்டேஜ், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கண்டினியூஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எனர்ஜி லெவல் ஷட் டவுன் ஆகும்போது, நம்ம பவர் கட் நடக்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ ஏன்னா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கும்போது எனர்ஜி இருந்தால் மட்டும் அந்த ரன் ஆகும்போது தான் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் 24/7 பவர் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உருவாகும். இது வந்து மற்ற எல்லா செக்டர்ஸுக்கும் பேக் போனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாம் செக்டர், டேட்டா சென்டர்ஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தோட பேக் போனும் நம்மளோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எல்லா செக்டாருக்கும் பேக் போனாக இருக்குது. அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது எமர்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போது பவர் இல்லாமல் சிஸ்டம் ஒர்க் ஆகாது, சிஸ்டம் தான் எல்லாமே இங்கே. இப்போ அந்த பவரும் சிஸ்டமும் இருந்தால் மட்டும் பத்தாது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சிஸ்டம் வந்து மற்ற சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகும், ஷேர் ஆகும், இன்டர்நெட் ப்ரௌசிங் எல்லாம் பண்ண முடியும். அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர்னன்ஸு எல்லா இடத்துலையும் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கனெக்டடாக இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டாக நம்மளோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நமக்கு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இதில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஆதார், யுஐடிஏஐ, டிஜிலாக்கர். ஸோ இது மாதிரியான சிஸ்டத்துக்கு எல்லாத்தையும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே தான் வரும். பாரத் நெட், ஃபைபர் நெட்வொர்க். பாரத் நெட் அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்காக உருவாக்கி வைக்கிறது தான் பாரத் நெட், ஃபைபர் நெட்வொர்க்கு. 5G டெலிகாம் டவர்ஸ், செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் சென்டர்ஸை உருவாக்குறாங்க.
க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா சென்டர்ஸ், ஸ்டோரேஜ் சென்டர்ஸாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, டிஜிட்டல் எக்கனாமி அப்படின்னு ஒன்று உருவாகணும்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உருவாகணும். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எக்கனாமி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் டிஜிட்டல் எக்கனாமியில். இது டிரைவ்ஸ் ஃபார் ஃபின்டெக், ஃபினான்சியல் டெக்னாலஜிஸை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. எஜுடெக், எஜுகேஷன் டெக்னாலஜிஸ், ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே வரணும். நம்ம சொல்கிறோம்ல ஸ்கூல், மெடிசின், ஹெல்த், ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி கவர்னன்ஸ், இது எல்லாத்துக்கும் பேக் போன் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். குளோபல் ரெகக்னைசேஷனில் இந்தியா ஹேண்டில்ஸ் 46% ஆஃப் த குளோபல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். வேர்ல்டோட மொத்த பேமெண்ட்டில் 100 பேர் பே பண்ணுறாங்கன்னா 46 மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸ், பேமெண்ட் பண்ணக்கூடியவங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் செக்டர். இந்த லாஜிஸ்டிக் செக்டர் மற்ற 3 செக்டருக்கு சர்வ் பண்ணக்கூடிய செக்டர். ஸ்டோரேஜ் இதுதான் இதோட பெரிய ஃபேக்டர். லாஜிஸ்டிக்ஸ் நல்லா இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் சப்ளை செயின் மெக்கானிசம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இதோட விஷயமா பேசியிருப்பாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுசிங் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. கோல்டு செயின் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது நம்ம சொன்னால கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நம்ம ட்ரக்ஸு, கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வேகன்ஸு, ரயில்வேஸு, இதெல்லாம் உருவாக்குறதெல்லாம் கோல்டு செயின் எக்யூப்மெண்ட்டு. மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ், ஒரே இடத்துல மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்க வாரணாசியில் உருவாக்கியிருக்காங்க. வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ரோட்வேஸ் இருக்குது, வாரணாசியில் கங்காவோட வாட்டர்வே இருக்குது. ஸோ இது 3ம் கனெக்ட் ஆகிருக்கு. ஃப்ரைட் காரிடார்ஸ், போர்ட் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே சேர்ந்தது தான் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட் இதுதான் இருக்குது. ஸோ இது வந்து 14%லேருந்து 88% குறைக்கும். லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் லாஜிஸ்டிக் காஸ்ட்டை, நம்மளோட செலவு 14 ரூபா ஆகிறத வெறும் 8 ரூபாயாக குறைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம இதுவரையும் பார்த்தது பூரா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், எனர்ஜி பார்த்தோம், டிஜிட்டல் பார்த்தோம், லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 4 விஷயம் தான் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்குறது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ஆல்ரெடி சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக தேவைப்படக்கூடிய விஷயம் தான். இல்லை என்னென்ன இருக்குன்னா, ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம், ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹவுசிங், ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம், இது எல்லாமே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட் 1 by 1 பார்க்க போகிறோம். எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஜுகேஷனில் அந்த நாலேஜஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஸ்கில் சென்டர்ஸ், டிஜிட்டல் கிளாஸ் ரூம். ஸோ இது எல்லாமே எதுக்காக உருவாக்கணும்னா, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக உருவாக்கணும். ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்போ தான் குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும். ஸோ அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எக்கனாமிக் அவுட்புட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், சென்ட்ரல் ஹெல்த் சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், டெலிமெடிஷன், இது மாதிரியான ஹெல்த் கேருக்காக மெடிக்கல் காலேஜஸ், இது எல்லாத்தையும் உருவாக்குறது பூரா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இது அகைன் பப்ளிக் வெல்பீயிங்கை கொடுக்கும், டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டை உருவாக்கும், கம்ஃபர்ட்டை உருவாக்கும், ஒருத்தரோட எஃபிஷியன்சியை உருவாக்கும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது. ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாவர்ட்டி ரிடக்ஷனில் டைரெக்டாக இம்பேக்ட் ஆகக்கூடியது ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்தில் ஃபஸ்ட் ப்ரைமரியாக இருக்கக்கூடிய 3 ஃபேக்டர்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஷெல்டரில் 2 நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லி 2 உருவாக்கியிருக்காங்க. அர்பன் ஏரியாவில் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபினான்ஸ் மெக்கானிசத்தை உருவாக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான விஷயம். வாட்டர் அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்கு கவர்மெண்ட் வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஜல் ஜீவன், எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு அஷ்யூர்டு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஜல் ஜீவன் மிஷன். 2025 அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்ருத் 2.0, இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, சானிடேஷன் ஃபெசிலிட்டியை எல்லா பப்ளிக் ஸ்டேஷன்லேயும் உருவாக்குறது தான் இதோட வேலை. நம்ம ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, இது எல்லா இடத்துலையும் ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு க்ளீன் சானிடேஷன் உருவாக்குறதுக்கு தான் அம்ருத் 2.0. அப்புறம் ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது ஓடிஎஃப் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும். இதில் வந்து ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் உருவாக்குனாங்க ஸ்வச் பாரத் மிஷனில். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இன்க்ரீசஸ் த லேபர் ப்ரொடக்டிவிட்டி,
இம்ப்ரூவ்ஸ் த இன்க்ளூசிவ்னஸ், ப்ரிவென்ட்ஸ் த பாவர்ட்டி ட்ராப். ஸோ இது 3 விஷயத்தையும் நமக்கு உருவாக்குறதுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்கோட டைரக்ட் இம்பாக்ட் கொடுக்குறது தான் இது. லேபர் ப்ரொடக்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷனும் ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா லேபர் வந்து ஹெல்த்தியான லேபராக, காக்னிட்டிவ் லேபர்ஸாக மாறுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ளூசிவ்னஸ் அதிகமாகும், எல்லாரும் எக்கனாமிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதோட பெனிஃபிட்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்து பாவர்ட்டி ட்ராப்பில் யாரும் மாட்டிக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான சிஸ்டம் அஃபோர்டபுளாக இருக்கும்போது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா இருக்கும்போது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்டர்ஸ் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட். ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னதான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இன்ஜின் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ இன்ஜின் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதுக்கான ஃபவுண்டேஷனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஹையஸ்ட் அவுட்புட் மல்டிப்ளையர்ஸ். இதோட நேச்சர் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும், ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவாக இருந்தாலும், லாங் கெஸ்டேஷன் பீரியடாக இருந்தாலும் மல்டிப்ளையிங் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணோன்னா 1.2லேருந்து 1.8 ருபீஸும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்டாக இருக்கும். லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 14%லேருந்து 8% குறைக்கும். இதனால எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாகும். சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நினச்சா நமக்கு என்ன மாதிரியான கிடைக்கும் அப்படின்னா, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும், இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும், இன்டியூஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். இது 3 விஷயமும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறோம், அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் லேபர்ஸ் உருவாவாங்க, அதனால் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், பிரிக்ஸு, சாண்டு, ஸ்டீல், சிமெண்ட், இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அது இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இன்டியூஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் கோர்ட்ஸு, ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்கும். இதுதான் தேர்டு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இன்டியூஸ்டு எம்ப்ளாய்மெண்ட். எக்கனாமிக் மல்டிப்ளையர். ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எக்கனாமிக் மல்டிப்ளையர். அது வந்து அவுட்புட் ஆல்ரெடி பார்த்தா தான் 1.2லேருந்து 1.8 கிடைக்குது. ஹையஸ்ட் மல்டிப்ளையர் அமாங் த ஆல் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரிஸ். நீங்கள் கவர்மெண்ட்டு எதில் செலவு பண்ணால் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணால் தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கண்டினியூஸாக டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சேலரி, பென்ஷன், கவர்மெண்ட்டோட லா அண்ட் ஆர்டர் இதுக்கெல்லாம். ஸோ இதில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்காது, பட் அந்த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கும். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லாங் டேர்ம் அவுட்புட் கொடுக்கக்கூடியது, இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமாக செலவு பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அடுத்த சிக்னிஃபிகண்டான இம்பாக்ட் வந்து எம்ப்ளாயர், லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப்டர் த அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் நமக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி இல்லாதனால நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வயசான டிசிஷனாக இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் 60% ஆஃப் த பாப்புலேஷன் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். பட் அவங்களோட ஜிடிபி வந்து 14 to 18% ஆஃப் த ஜிடிபி மட்டும்தான் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில், மேனுஃபேக்சரிங் செக்டரில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டான மல்டிப்ளையிங் எஃபெக்டோட இருக்கனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ளஸ் ஜிடிபி க்ரோத்தோட இது டைரெக்டாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2 to 1.8 மல்டிப்ளிகேஷன் கிடைக்குது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, எக்கனாமிக் க்ரோத்தும் இருக்கக்கூடியது. அக்ரிகல்ச்சர் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, பட் எக்கனாமிக் க்ரோத் இல்லை. இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் கொடுக்குது: டைரக்ட், இன்டைரக்ட், இன்டியூஸ்டு. ஸோ இது பற்றி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரொடக்டிவிட்டி இம்பேக்ட். இதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நல்ல ரோடு வருது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், பெட்டர் ரோட்ஸ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து லோவராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் டைம் லோவராக இருந்தால் காஸ்ட்டு லோவராக இருக்கும். காஸ்ட் லோவராக இருந்தால் காம்படேட்டிவ்னஸ் ஹையராக இருக்கும். எக்கனாமிக் காம்படேட்டிவ்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருக்கும். வேர்ல்டில் இந்தியாவோட ரோல் ரொம்ப அதிகமான இடத்துல இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டைரெக்டாக ப்ரொடக்டிவிட்டி இம்பேக்டை கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு அவுட்புட் மல்டிப்ளையர், ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், தேர்டு ப்ரொடக்டிவிட்டி இம்பேக்ட். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு டைரெக்டாக எப்படி சார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு
இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்கான எனேபிளராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரோடுங்கிறது அது ஒரு பப்ளிக் கூட்டு, அது பப்ளிக் கூட்டாக மட்டும் இல்லை, அது குரோத்தோட எனேபிளராக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஒரு ஏரியா அர்பன் ஏரியாவாக மாறணும் அப்படின்னா அது வந்து பெரிய ரோட் கனெக்டிவிட்டி இருந்துச்சுனாலே அர்பன் ஏரியாவாக மாறிடும். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்துடும். ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இண்டஸ்ட்ரியல் growth ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மார்க்கெட் கனெக்டிவிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் கனெக்டிவிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர். ரெடியூசஸ் ரீஜனல் இன்இக்வாலிட்டி. ஒரு ஏரியா எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரயில்வே கனெக்டிவிட்டியோ ரோட் கனெக்டிவிட்டியோ கொடுக்கும்போது அந்த ஏரியா பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வேர்டு ரீஜனாக மாறி அர்பனைசேஷன் ப்ராசஸ் நடந்துடும். இண்டஸ்ட்ரியல் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேகமாக நடந்துடும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த நேஷனல் செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் நேஷனல் செக்யூரிட்டி. போர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி இன்ஷூர் ஆகுது. இட் ட்ரைவ்ஸ் த அர்பனைசேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் அண்ட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் த ஈக்குவாலிட்டி. குவாலிட்டி ஆஃப் த லைஃப்பை ப்ரொமோட் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இட் கேட்டலைசஸ் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரோபஸ்ட்டாக நடக்கும். அதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதான் கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது செக்டோரல் இம்பேக்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இதே தான் ஒவ்வொரு ஏரியாவை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் என்ன நடக்கும் அப்படின்னா செக்டோரல் growth நடக்கும், ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பவர் அதிகமாக இருந்ததுன்னா ரிலையபிள் பவர், மேனுஃபேக்சரிங் அவுட்புட் அதிகமாக இருக்கும். ரோடு கனெக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். போர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் growth இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான எக்ஸாம்பிள் ரிலையபிள் பவர், ரோடு அண்ட் போர்ட். செகண்ட் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு செக்டராக பார்த்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் செக்டர் பார்த்தோம். அடுத்த செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் கனெக்டிவிட்டி வந்து ரூரல் ரோட்ஸ் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம்மை 25 to 30% இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ரூரலில் இருக்கக்கூடிய ஃபார்மர் அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய இன்புட்ஸை எடுத்துகிட்டு வர காஸ்ட் குறையும். அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அக்ரோ ப்ராடக்டை வெளியில் சேல் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரோட் கனெக்டிவிட்டி ஈஸி ஆக்சசிபிலிட்டி ஆஃப் மார்க்கெட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பையர்ஸ் ஆஃப் த அக்ரோ ப்ராடக்ட்ஸ் டேரெக்டாகவே வந்துடுவாங்க. சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சுகர் கேன் ஃபீல்டுக்கு டேரெக்டாக அந்த பெரிய லார்ஜ் ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்கனைசேஷன் ப்ராசஸ் வேகமாக நடக்கணும், அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் நடக்கணும் அப்படின்னா ரோட் கனெக்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரோட் கனெக்டிவிட்டி வந்து 25%லேருந்து 30% ஆஃப் த ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். கோல்டு செயின் ஃபெசிலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை குறைக்கும். இந்தியாவில் இப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் வந்து 15 to 20%. நீங்கள் 5 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 1 ரூபா நம்ம ஹார்வெஸ்ட் லாஸஸ்லேயே போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நல்லா இல்லாமதுனாலே போயிடுது. கோல்டு செயின் நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா 15 to 20% ஆஃப் த லாஸஸை நம்மளால் குறைக்க முடியும் அக்ரிகல்ச்சரில். அடுத்து ரீஜனல் இன்இக்வாலிட்டி ரெடியூசஸ் த ரீஜனல் இன்இக்வாலிட்டி. நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். 112 டிஸ்ட்ரிக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆஸ்பிரேஷனல் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸை செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டை சோஷியோ எக்கனாமிக் காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கோஸ்டல் வெர்சஸ் இன்லேண்ட் பேலன்ஸ் எக்ஸாம்பிள் சாகர் மாலா, பாரத் மாலா அப்படிங்கிறது மூலமாக நம்ம கோஸ்ட்டுக்கும் இன்லேண்டுக்கும் நடக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான இம்பேலன்சிங் ஃபேக்டர்ஸை பேலன்சிங் பண்ணி அர்பனைசேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த லைஃப். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாவே அந்த ஏரியா அர்பனைசேஷன் ப்ராசஸ் நடந்துடும். அர்பனைசேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும், நல்ல இன்கம் கொடுக்கும், அது குவாலிட்டி ஆஃப் த லைஃபை கொடுக்கும். எக்ஸாம்பிள் மெட்ரோ நெட்வொர்க்ஸ் உருவாக்குறாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்மார்ட் சிட்டிஸு, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் த லைஃபை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. நேஷனல் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்டர் ஏரியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அந்த ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ரோட் கனெக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபென்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு கோஸ்டல் ரீஜனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, போர்ட் கனெக்டிவிட்டி,
நம்மளோட சாகர் மாலா, பாரத் மாலா மாதிரியான ஏரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து ஃபியூவல் எனர்ஜி செக்யூரிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்குது. ஸோ இதுதான் இதோட விஷயமா சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோட்ஸில் கீ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இது எல்லாமே இது ஒரு ஏரியா ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் கீழே. நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிறது 35,000+ கிலோமீட்டர்ஸை வந்து ஹைவேஸை கனெக்ட் பண்ணுறாங்க. எக்கனாமிக் காரிடார்ஸை உருவாக்குறாங்க, இன்டர் காரிடார் ரோட்ஸை உருவாக்குறாங்க, பார்டர் ரோட்ஸை உருவாக்குறாங்க. அடுத்து ஃபாஸ்டாக் வந்து டோலிங் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்துகிறாங்க. 98% ஆஃப் த பெனட்ரேஷன் வந்து ஃபாஸ்டாக் கனெக்ட் ஆயிடுச்சு. ரெடியூசஸ் த கன்ஜெஷன், சேவ்ஸ் த ஃபியூல் ஒர்த் ஆஃப் 20,000 crore ஆனுவலி. ஏன்னா டோலில் போய் ஒவ்வொரு இடமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் குறையிறது. டைரெக்டாக ஃபாஸ்டாக் மூலமாக போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டோல் டேக்ஸ் டிடெக்ட் ஆகுது. ஸோ அதனால் ஃபியூல் ஒர்த்து 20,000 கோடி ரூபாய் நமக்கு வந்து கவர்மெண்ட் குறையுது சொல்கிறாங்க. சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்வே, என்னென்ன எக்ஸ்பிரஸ்வே, டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே, பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே, பந்தேல்கண்ட் எக்ஸ்பிரஸ்வே, சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இது மாதிரியான ஈஸ்ட் இந்தியாவில் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும், லேபர் மொபிலிட்டி ஃபெசிலிட்டேஷன் நடக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல லேபர் ஃபோர்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அடுத்து ரயில்வேஸு 100% எலக்ட்ரிஃபைடு நெட்வொர்க் உருவாக்குறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இது வந்து எலக்ட்ரிஃபைடு நெட்வொர்க்ஸ் உருவாயிடுச்சுன்னா நமக்கு ரெடியூசஸ் ஆஃப் ஃபியூவல் இம்போர்ட் பில்லு. நமக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வேகமாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து இம்போர்ட் ஆகிறது நமக்கு குறைஞ்சிரும். டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ், கூட்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காரிடார்ஸ் வந்து ஃப்ரைட் காரிடார்ஸ், அந்த பப்ளிக் பேசஞ்சர் ட்ரெயின் இல்லாமல் ஃப்ரைட் காரிடார்ஸ் மட்டும் உருவாக்குறாங்க. அதில் வந்து 2 உருவாகியிருக்காங்க. வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார், ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஃப்ரைட்டோட ஸ்பீடு வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீடை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்சிட் டைம் வந்து 50% குறையும், half ஆஃப் த டைமாக குறைஞ்சிரும். ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். அம்ரித் பாரத் அப்படிங்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் சானிடைசேஷன் ஃபெசிலிட்டி அர்பன் ரயில்வே ஸ்டேஷனில் உருவாக்குறது தான் அம்ரித் பாரத். இது வந்து மாடர்ன் ஏர்போர்ட் லைக் ஸ்டேஷன்ஸை உருவாக்குறது தான் இதோட வேலையாக இருக்குது. நிறைய ரயில்வே ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏவியேஷன் செக்டர், உதய் தேஸ்கா ஆம் நாக்ரிக் ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீஸ். ஒவ்வொரு ரீஜனையும் அண்டர்சர்வ்டு ஏர் சர்வீசஸ் இருக்கக்கூடிய ரீஜனை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் அஃபோர்டபுள் ஏர் ட்ராவலை உருவாக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் 479 ரோட்ஸ் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குது. 100+ ஏர்போர்ட்ஸ் வந்து ரிவைவ்டாக இருக்குது. ஏர்போர்ட் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. இதில் ப்ரைவேட்டைசேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் பண்ணுறாங்க. அதானி குரூப் ஆப்ரேட்ஸ் த செவரல் மேஜர் ஏர்போர்ட்ஸ். இந்தியாவோட பெரிய ஏர்போர்ட்ஸை ஆப்ரேஷனல் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க, அதானி குரூப் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங், என்னென்னலாம் போர்ட்ஸ் இருக்குது? சாகர்மாலா ப்ரோக்ராம், சாகர்மாலாவில் போர்ட் மாடர்னைசேஷன், நம்ம சாகர்னா கடல், சாகர்மாலா அப்படின்னா போர்ட் கனெக்டிவிட்டியை உருவாக்குறது, அதை மாடர்னைஸ் பண்ணுறாங்க. கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன்ஸை உருவாக்குறாங்க, கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டை ஒதுக்கிப்படுத்துகிறாங்க. மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்டில் வந்து கிராண்ட்ஸ் அட்டானமி டு த போர்ட்ஸோட அட்டானமி அதிகப்படுத்துகிறாங்க. ப்ரொமோட்ஸ் த கமர்ஷியல் டிசிஷன் மேக்கிங்கை அதிகப்படுத்துகிறாங்க. இன்லேண்ட் வாட்டர்வே வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான வாட்டர்வே. நார்மலாக நமக்கு மல்டிபிள் வாட்டர்வேஸ் இருந்தாலும் ஏவியேஷன், ரோடு, ரயில்வே, வாட்டர்வே இது மூலமாக பண்ணாலும், எக்ஸாம்பிள் வந்து 4 rupees இதில் செலவானுச்சுன்னா இதில் 3 rupees தான் செலவாகும் ரோடுக்கு. ஏவியேஷனுக்கு 4 rupees ஆச்சுன்னா ரோடுக்கு 3 rupees தான் ஆகும். ரயில்வேயில் வந்து 2 rupees தான் ஆகும். வாட்டர்வேயில் பார்த்தீங்கன்னா 1 rupee தான் ஆகும். அதனால் சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து வாட்டர்வே தான். ஸோ இந்தியாவில் 111 வாட்டர்வேஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டர்வேஸ் வந்து சீப்பராக இருக்குது, க்ரீனர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும்.
இதுக்காக உள்ள ப்ராஜெக்ட் பேர் தான் ஜல்மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட். ஜல்மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட் கங்கா. இதில் கங்காவில் வாரணாசி தான் மல்டி மோடல் டிரான்சிட் ஸ்டேஷனாக இருக்குது. மல்டி மோடல் டிரான்சிட் ஸ்டேஷனாக வாரணாசி இருக்குது. ஸோ இது வந்து கங்காவில் இருக்கக்கூடியது. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 2024 தெர்மல் வந்து 52% இருக்காங்க. ரெனியூபிள் வந்து 190+ ஜிகாவாட் இருக்குது. நியூக்ளியர் வந்து 7 ஜிகாவாட் இருக்குது. பட் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாமிர்து டார்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம 5 டார்கெட் கொடுத்துருக்கோம். 5 டார்கெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை 2070. இந்தியாவில் கார்பனே இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்பன் ஃபியூல் இல்லாத இந்தியா 2070 உருவாக்கியிருக்கோம். 500 ஜிகாவாட் ரெனியூபிள் பை 2030 சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 டார்கெட் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஃபாசில் ஃபியூல் டிமாண்ட் வந்து 50% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிமாண்டெல்லாம் கொடுத்துருக்கோம். இது பஞ்சாமிர்தி டார்கெட்னு பேர் 5 டார்கெட். ஸோ இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னா நம்மளோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ரீனர் எனர்ஜியை நம்மளால் போக முடியும். அடுத்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய லாஸ் இருக்குது. அது வந்து ஏடிசி லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸஸை கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். க்ளீனர் எனர்ஜி காரிடார்ஸ் இன்டகிரேட்ஸ் தான் ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் பவரை இன்டகிரேட் பண்ணுறதுக்காக தான் க்ளீன் எனர்ஜி காரிடார்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏடிஎன்சி லாஸஸை உருவாக்குறாங்க. எனேபிள்டு தான் ப்ரீபெய்டு மீட்டரிங். ப்ரீபெய்டு மீட்டரிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. நம்ம எவ்வளோ பவர் வேணுமோ முன்னாடியே நம்ம வந்து பணம் கட்டிட்டு அந்த மீட்டரை வச்சுட்டோம்னா அவ்வளோ பவர் கனெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்காம் ரிஃபார்ம்ஸ் நமக்கு உருவாக்குறாங்க. டிஸ்காம் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இது எல்லாமே பெரிய டெப்ட் பேர்டனில் இருக்குது. இது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய பெரிய பேர்டனாக வந்து டிஸ்காம்ஸு. அதுக்கு காரணம் நிறைய லாஸஸ் இருக்குது. லாஸஸை கம்மி பண்ணாலே இந்த டிஸ்காம்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறும். ப்ராஃபிட்டில் மாறினா அவங்களோட டெப்ட்லேருந்து ட்ராப்லேருந்து வெளில வருவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவோட லாஸஸை 12 to 15% குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் அண்ட் ஃபியூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நேஷ்னல் கேஸ் கிரிட். இந்தியாவில் 34,000+ கிலோமீட்டர் வந்து கேஸ் கிரிட் இருக்குது. ஏன்னா சிஎன்ஜி வந்து இப்போ ஆல்டர்னேட் ஃபியூவலாக ரேப்பிடாக எல்லா இடத்துலையும் மூவ் ஆகிட்டு இருக்குது. குக்கிங் ஃபியூவல்லேருந்து நம்மளோட வெஹிக்கிள் ஃபியூவல் வரைக்கும் கேஸாக மாறிட்டுருக்கோம். நமக்கு சிஎன்ஜி, பயோ நேச்சுரல் கேஸு, ஸோ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, எல்பிஜி இது மாதிரியான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் கேஸ் கிரிட்டை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்துகிறோம். பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்துறது மூலமாக நமக்கு அதிகப்படியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அதிகமாகும். இப்போது காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்தணும். சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு சிஎன்ஜி, பிஎன்ஜி இதெல்லாம் தேவைப்படுது. ரெனியூபிள் எனர்ஜி சிஸ்டம் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார் பார்க்கு, ரூஃப்டாப் சிஸ்டம், குசும் ஃபார் ஃபார்மர்ஸ். குசும் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்லேயே பேசியிருக்கோம். குசும் அப்படிங்கிறது ஸ்டாண்டலோன் சோலார் வாட்டர் பம்ப். நமக்கு டேரக்டராக சோலாரைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஏரியா உருவாக்குறதுக்கு சோலார் பம்ப் பண்ணுறாங்க. ரூஃப்டாப் சோலார் பார்க்ஸ், சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனுங்கிறது நமக்கு ரீசெண்டாக ஆல்டர்னேட் ஃபியூவலாக உருவாகியிருக்கோம். இது ஹைட்ரஜன் கப்ஸ் ஹப் உருவாக்குறாங்க. எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் உருவாக்குறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் பிளெண்டிங் இன் இண்டஸ்ட்ரி உருவாக்குறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, நம்ம வாட்டர்லேருந்து எலக்ட்ரோலைசர் மூலமாக வந்து H2O-வை H+O-வாக பிரிக்கிறாங்க. இதை வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரிக்கிறாங்க. ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜனை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி ஆக்சிஜனோட சேர்த்து ஃபியூயல் பர்ன் பண்ணும்போது பெரிய எனர்ஜி கிடைக்குது. இந்த ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் ஹைட்ரஜன் H2O வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை எப்படி எடுப்பீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைசர் ப்ராசஸ் மூலமாக தான். ஸோ அதனால் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் அதிகமாக தேவைப்படுது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்தது தான். பாரத் நெட், எவரி வில்லேஜ் பஞ்சாயத்தை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் பாரத் நெட்டுன்னு இருக்கு. 2.5 lakh ஜிபிஎஸ் நம்ம ஜிகா பைட்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ரூரல் டிஜிட்டல் ரெவல்யூஷன் உருவாக்குறது தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். 5G அண்டு ஃபியூச்சர் நெட்ஒர்க்ஸ்.
எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் 5G டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ 6G ப்ராஜெக்ட், கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் 6GGP அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கோம். 6GGP அப்படின்னு சொல்லி இது வந்து பைப்லைனில் இருக்கக்கூடியது. அடுத்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பேசுனது தான். ஆதார், யூபிஐ, டிஜிட்டல் லாக்கர், கோவின், ஓஎன்டிசி இதெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கோவின் அப்படிங்கிறது வேக்சினுக்காக உருவாக்கப்பட்டது. ஓஎன்டிசி அப்படிங்கிறது ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். இந்தியாவில் கமர்ஷியல் இந்த செக்டார்ஸை இன்டகிரேட் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப் உருவாக்குறது தான் ஓஎன்டிசி. ஆதார், யூபிஐ, டிஜிட்டல் லாக்கர் நமக்கு தெரியும். டிஜிட்டல் லாக்கருங்கிறது கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சென்டர். ஆதார், யூபிஐ நமக்கு தெரிஞ்சது தான். இம்பேக்ட், இதோட இம்பேக்ட் என்ன? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமாகும், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ப்ரொமோட் ஆகும், டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு குறையும். ஸோ அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 முக்கியம். செமிகண்டக்டர் மிஷன், டிஜிட்டல் செமிகண்டக்டர் மிஷன், இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் இது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து குஜராத்தில் தொலேரா அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் சென்டர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ சிப் செல்ஃப் சஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். இதில் வந்து $10 பில்லியன் இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியன் சோலார் மிஷன் அப்படிங்கிறது தான் இதோட மிஷன். ஸோ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிப் பில்டிங்கில் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இது வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கணும். அதுதான் இதோட பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ இந்தியாவோட கிரிட்டிக்கல் ரேர் எர்த் மினரல்ஸ் ரெடிலி சப்ளையாக இருந்ததுன்னா இந்தியன் சோலார் செமிகண்டக்டர் மிஷன் வேர்ல்டில் இந்தியா செமிகண்டக்டர் டாப்பாக மாறிடும். டேட்டா சென்டர்ஸ் வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டேட்டா ஹப்பாக இந்தியா இருக்குது. கேட்டலைசஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, அது கேட்டலைஸ்டாக இருக்குது நம்மளோட டேட்டா சென்டர்ஸ் தான். வாட்டர் அண்ட் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா மைக்ரோ இரிகேஷன் உருவாக்குறாங்க, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் உருவாக்குறாங்க, ட்ரிப் இரிகேஷன் உருவாக்குறாங்க. இதில் தான் பெர் ட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். பெர் ட்ராப் மோர் கிராப். அடுத்து உருவாகிறது ஆக்சிலரேட்டர் இரிகேட்டர் பெனிஃபிட் ஸ்கீம். ஆக்சிலரேட்டர் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து இரிகேஷன் ப்ராஜெக்டை ஆக்சிலரேட் பண்ணுறாங்க. எல்லா ஏரியாவும் கேனல்ஸை வந்து ரீபில்டிங் பண்ணுறாங்க, ரெனோவேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கேனல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்ரெடி சொன்னது தான் ஜல் ஜீவன் மிஷன். எவ்வரி ஹவுஸ் ஹோல்டை நமக்கு டேப் வாட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. 74% ரூரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து இப்போ டேப் வாட்டர் இருக்காங்க. டார்கெட் வந்து 2025 100% வாட்டர் கனெக்டிவிட்டி எவரி ஹவுஸ் ஹோல்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜல் ஜீவன் மிஷனோட விஷயம். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.2 crore ஹவுசஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்சிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்லம்மில் இருக்கக்கூடியவங்களை அதே ஹேபிட்டட் ஏரியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்கதான் இன்சிட்டிவ் டெவலப்மெண்ட். வாட்டர் அண்ட் சானிடேஷன், வாட்டர் சப்ளை, சீவேஜ் டெவலப்மெண்ட்டை அம்ருத் 2.0 அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது ODF ப்ளஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய டாய்லெட்ஸை உருவாக்குறது தான் இது ஸ்வச் பாரத் ODF ப்ளஸ் அப்படின்னு பேர். அர்பன் மொபிலிட்டி, இந்தியாவில் 20+ சிட்டிஸில் மெட்ரோ கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குது. FAM 2 அப்படிங்கிறது வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸை உருவாக்குறாங்க. இது வந்து ஃபாஸ்டர் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் தான் FAM அப்படிங்கிறது. ஸோ இதில் எலக்ட்ரிக் ப்ளஸ்ஸு நமக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸு உருவாக்கியிருக்காங்க. ஸ்மார்ட் பார்க்கிங் உருவாக்குறாங்க, ஐடி சிஸ்டம் உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பனில் இருக்கக்கூடிய ஹவுசிங், வாட்டர் அண்டு அர்பன் மொபிலிட்டியை உருவாக்கக்கூடிய ஏரியா. அடுத்து லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது வந்து ரெடியூசஸ் த காஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 14% காஸ்ட்டை 8% குறைக்கிறதா நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசியோட டார்கெட்டு. இன்டகிரேட்ஸ் 4 மினிஸ்ட்ரிஸ். என்னென்ன மினிஸ்ட்ரிஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ், ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது 4 மினிஸ்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணுது நம்ம லாஜிஸ்டிக் பாலிசி.
லாஜிஸ்டிக் ஈஸ் ஆஃப் டூயிங் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. லீட்ஸ் அப்படின்னா லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸோட லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடர் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது அதோட வேலை. மல்டி மோடல் பார்க்ஸ், இன்டகிரேட்டட் ரயில், ரோட்ஸு, ஏர், வாட்டர்வேஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது அதோட வேலை. இது எல்லாத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கதி சக்தி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. கதி சக்தி அப்படின்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து 1300+ டிஜிட்டல் லேயர்ஸை உருவாக்குறாங்க. கோஆர்டினேஷன் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறத சால்வ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ கோஆர்டினேஷன் ஃபெயிலியர்ஸை உருவாக்குறது தான் கதி சக்தி. ஃபெயிலியர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட நேச்சர் என்ன, சேலஞ்சஸ் என்ன, ஒவ்வொரு செக்டர் வைஸ் அதோட அப்ரோச் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை டைரெக்டாக கவர்மெண்ட் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் பண்ணலாம். கவர்மெண்ட்டு ப்ரைவேட் பண்ணலாம். இது 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிசி, இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரைவேட் பண்ணக்கூடியதில் 2-3 மாடல் இருக்குது. பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக கவர்மெண்ட் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் உள்ளது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பணம் கொடுத்து ஒருத்தர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இன்ஜினியரிங் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டே அதை திருப்பி வாங்கிடுவாங்க. ஸோ அதான் இபிசி. இதில் வந்து 100% வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்லி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் நடுவில் எந்த விதமான கனெக்ஷன்ஸும் இருக்காது. ப்ரைவேட்டுக்கு லாங் டேர்ம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, ஆப்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ப்ரைவேட் செக்டருக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது, கம்ப்ளீஷன் வேகமாக நடக்கும். ரூரல் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், கேனல்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிமிட்டேஷன் என்னென்னா, கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ். கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய தேவை. கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய பேர்டன் ஆகும். இது பணத்தை எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட்டோட பேர்டன் பெரிய அதிகமாகும். இன்னோவேஷன் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணுறதுனால நியூ இன்னோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக காஸ்ட் ஓவர் ரன் நடக்கும். நம்ம ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட்டுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய காஸ்ட்டுக்கும் ரொம்ப அதிகமாகிடும். டிலே நடக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு டிலே நடக்கும். ஸோ இதனால் தேவையில்லாத செலவு அதிகமாகிடும். லிமிட்டட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது லிமிட்டடாக தான் இருக்கும். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, வில்லேஜ் ரோட்ஸ் எல்லாம் இந்த இபிசி மாடலில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ரூரல் எவ்ரி வில்லேஜஸாக ரோட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. ரயில்வே டபுளிங், ரயில்வேஸோட காரிடார்ஸை டபுள் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரயில்வே லைன்ஸை உருவாக்குறதெல்லாம் இபிசி மாடல் தான். பப்ளிக் இரிகேஷன்ஸ் கேனல்ஸை உருவாக்குறது எல்லாமே இபிசி மாடல் தான். டைரெக்டாக 100% கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ரைவேட் வந்து இவங்க வாங்கி கொடுக்குற பணத்தை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க தான் இதோட வேலை. அடுத்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்னென்னா, டைரெக்டாக கவர்மெண்ட்டே பண்ணும்போது ஃபுல் ரிஸ்க்கு கவர்மெண்ட்டோடது. இப்போ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ரிஸ்க் ஷேரிங். ரிஸ்க் வந்து பப்ளிக்கிட்டும் இருக்கும், ப்ரைவேட்டுக்கிட்டும் இருக்கும். ப்ரைவேட் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுனால காஸ்ட் எஃபிஷியன்சியோடு இருப்பாங்க, டெக்னாலஜி உள்ளே வரும். ஸோ அதனால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் கேபிட்டல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோட பேர்டன் ரொம்ப, எக்ஸெக்கரோட பேர்டன் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ப்ரைவேட் பிளேயர்ஸும் உள்ளே வரும்போது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் ரீசெண்டாக கவர்மெண்ட்டு நிறைய படத்தில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எவ்ரி இயர் யூபிஎஸ்சியோட மெயின்ஸில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை பற்றி கண்டினியூஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. சரி, இதில் என்னென்னலாம் மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் பிஓடி மாடல், பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். பிஓடி அப்படின்னா பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், பிஓடி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரைவேட் கம்பெனி டைரெக்டாக கவர்மெண்ட் பணத்தை வாங்கி ஆப்ரேட் பண்ணி
பில்டு பண்ணி ஆப்ரேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய டோல் பிளாசாஸ் எல்லாம் இப்படி தான் நடக்குது. சின்ன சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய டோல் பிளாஸ் எல்லாம் தான் நடக்குது. ரிஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் ப்ளஸ் டோல் ரெவன்யூ, டிராஃபிக் ரிஸ்க்கு, ஸோ இது எல்லாமே ப்ரைவேட்டோடது. ஒருவேளை டோல் பிளாஸா உருவாக்கியிருக்கோம், ரோட் போடுறாங்க, அந்த ரோடுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ் வர்ற வரைக்கும் ஒரு டோல் பிளாஸா வச்சு அந்த டோல் பிளாஸா வந்து அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அவங்களோட ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டோல் பிளாஸாவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இதோட மெக்கானிசம் சிஸ்டம். பில்டு பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் வர்றோ அந்த ப்ராஃபிட் கலெக்ட் ஆகிற வரையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, டோல் பிளாஸா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏரியாவில் ரோடு டெவலப் பண்ணுறோம், அந்த ஏரியாவில் வெஹிக்கிளோட டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் டிராஃபிக் கம்மியாக இருக்கனால டோல் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ப்ரைவேட் பிளேஸோருக்கு பெரிய பேர்டன் ஆயிரும். ஸோ அதனால் ரிஸ்க்கு இதில் இருக்குது ப்ரைவேட் பிளேஸுக்கு. யூஸ்டு இன் நேஷ்னல் ஹைவேஸ் 2012க்கு முன்னாடி வரைக்கும் நேஷ்னல் ஹைவேஸில் யூஸ் பண்ணாங்க. இதோட சேலஞ்சஸ் என்னென்னா, அக்ரஸிவ் பிட்டிங், எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு பிட்டிங் நடக்கும், ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஏன்னா பிட்டிங் பண்ணும்போது யார் லோ காஸ்ட்டுக்கு கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ரோடு இவ்வளோ பண்ணணும்னு கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக லோவஸ்ட்டு பிட்டர் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ரோடை டெவலப் பண்ணுவாங்க. அவங்க இந்த காசுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. அப்படியே பண்ணதுக்கப்புறம் டோல் பிளாஸா வச்சு டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லாதனால ப்ரைவேட் பிளேஸ் இதை வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிடுது. ரெவன்யூ அன்பிரடிக்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெவன்யூ வந்து ப்ரிடிக்டபிலிட்டியாக இருக்காது. டிராஃபிக் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் டோல் பிளாஸாவில் இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். டோல் பிளாஸாவில் டிராஃபிக் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இது பேர் தான் பில்டு ஆப்ரேட்டு ட்ரான்ஸ்ஃபர். பெரிய ரோட்ஸ் எல்லாம் உருவாக்குறது இதுதான். பட் இது மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிஓடி ஆன்யூட்டி மாடல். ஆன்யூட்டி அப்படின்னா ஆனுவல் பேமெண்ட், ஆனுவலாக ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, அது பேர் தான் ஆன்யூட்டி மாடல். ஆன்யூட்டினா தமிழில் ஆண்டு சந்தா அப்படின்னு பேர். ஆன்யூட்டி மாடல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஆனுவல் பேமெண்ட் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய ப்ரைவேட் பிளேயருக்கு ஃபிக்ஸ்டு ஆனுவலில் கொடுப்பாங்க. ரெவன்யூ ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பில்டு பண்ணுங்கள், ஆப்ரேட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு இயர்லி ஆனுவலாக நான் உங்களுக்கு ஒரு பே பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், லோ டிராஃபிக் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்யூட்டி மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரூரல் அண்ட் ரிமோட் ஹைவேஸை டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் பிஓடி ஆன்யூட்டி மாடல். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னா பிஓஓடி, பில்டு ஓன் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து சிம்பிளாக நம்ம ஏரியாவில் எல்லாம் லாங் லீஸுக்கு நம்ம ஒரு லேண்ட் ப்ராஜெக்ட் கொடுப்போம்ல, அதே தான் அது. லாங் லீஸ் பீரியடு தான் இதோட விஷயம். ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஓனர்ஷிப் வச்சுருப்பாங்க. லாங் லீஸ் பீரியட், ப்ராஃபிட்ஸ் த்ரூ டோல்ஸு, யூசர் சார்ஜஸ். சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஹையர் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஏன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் ரொம்ப நாள் இருக்காங்க, லாங் டேர்மில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கையில் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கும். கான்ட்ராக்சுவல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தேவைப்படும். ஏன்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் கான்ஃப்ளிக்டாக மாறிடும். ஸோ அதனால் பில்டு ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது லாங் கெஸ்டேஷன் பீரியடில் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதுசாக இன்னோவேட்டிவ் மாடல் உருவாக்குறாங்க. அது பேர் ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடல். ஹைப்ரிட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாடலையும் பிஓடி மாடலையும் ஒன்று சேர்ந்தது தான் பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல். இது ரெண்டையும் ஒன்று சேர்ந்தது தான் ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடல். இதுதான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸாக இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்கக்கூடியது. ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டோட்டல் காஸ்ட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. 40% ஒன்று, 60% ஒன்று. கவர்மெண்ட் வந்து இயர்லியராகவே ஒரு 40% கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து 60% வந்து அவங்க வந்து பண்ணிக்கணும். டோல் கலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் தான் டோல் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டோல் பிளாஸாவில் கவர்மெண்ட்டே டோல் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் வந்து வருஷம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் கிடைக்கும்.
ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் 15 to 20 இயர்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்னாக இவ்வளவு கொடுப்பாங்க. அதனால் ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க 60% இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிறனால இந்த மாடல் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக சொல்கிறாங்க. இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா ரிஸ்க்கு வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது. ப்ரைவேட்டுக்கும் ரிஸ்க்கு, கவர்மெண்ட்டுக்கும் ரிஸ்க். ஏன்னா கவர்மெண்ட் வந்து 40% தான் இனிஷியலாக கொடுக்குறாங்க, 60% ப்ரைவேட் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் ரிஸ்க் ஷேரிங் 2 பேருக்கும் இருக்குது. ப்ரைவேட் செக்டர் வந்து கண்டினியூஸாக இதில் அட்ராக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஹைவே ப்ராஜெக்ட்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கவர்மெண்ட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால் அது ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடல் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, நம்மளோட பாரத் மாலா ப்ராஜெக்ட்ஸில் கொடுக்குறாங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிஸோட மேஜர் காரிடார்ஸோட எல்லா காரிடார்ஸுமே இந்த ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடல் HAM மாடலில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல். இதுக்கு அடுத்த மாடல் வந்து வையபிலிட்டி கேப் ஃபண்டிங். வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து சோஷியலி எசென்ஷியல் பட் எக்கனாமிக்கலி வையபிள். ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதுலேருந்து கமர்ஷியலாக பெரிய அளவு ப்ராஃபிட் வராது, சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் மெட்ரோ ரயில். மெட்ரோ ரயில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் அதை கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இம்மீடியட்டாக ரிட்டர்ன் கிடைக்காது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைக்கலன்னா எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் வையபிலிட்டி கேப் ஃபண்டிங். இது வந்து மெட்ரோ ரயிலில் நடக்குது. பெங்களூர் மெட்ரோ ரயிலில் பெரிய அளவில் பீப்புள் கன்சியூமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக தான் இன்வெஸ்டர்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. சென்னை மெட்ரோ ரயிலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஜிகா இன்டர்நேஷ்னல் பேங்க் இருக்காங்க, AIBB இருக்காங்க, ADB இருக்காங்க. இது மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒருவேளை அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்னா வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபினான்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹவுசிங் போர்டெல்லாம் டெவலப் பண்ணி அர்பன் ஏரியாவில் ஸ்லம் ரீஹபிலிட்டேஷன்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஃபண்டு கிடைக்காது. ஸோ அதனால் எவ்வளோ லாஸ் ஆகுதோ அவ்வளோ பணத்தை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரூரல் வாட்டர் சப்ளை, ரூரல் ஏரியாவில் வாட்டர் டேங்க் பில்டு பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் டேங்க்லேருந்து வரக்கூடிய வாட்டர் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டேக்ஸ் தான். இந்த டேக்ஸை வச்சு அந்த பில்டு பண்ணதுக்கான காஸ்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சராக டைரெக்டாக அந்த கான்ட்ராக்டருக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. அடுத்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். இப்போது ஸ்கிராப் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்டல், அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து அந்த வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட்டு வந்து நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இது வந்து COVID-19 அப்போ 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் தான். இந்தியாவில் 111 லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, 7000 ப்ராஜெக்ட் தேவைப்படுது. எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோட்ஸ், ரயில்வே, போர்ட்ஸ், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணுறாங்க. இதோட பைப்லைன்ஸ் வந்து பைப்லைனாக 1 by 1 கவர்மெண்ட்டோட டார்கெட்ஸை ப்ரையாரிட்டிஸ் வச்சு வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸை ப்ரைவேட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க, போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் செட்டர்னிட்டியோட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட க்ரோத் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கிவ்ஸ் சர்டனிட்டி டு த இன்வெஸ்டர்ஸ், இம்ப்ரூவ்ஸ் த பிளானிங் அக்ராஸ் த மினிஸ்ட்ரிஸ். ஒவ்வொரு பிளானிங் நீங்கள் வந்து காசை பற்றி யோசிக்காதீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸோட இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க, குளோபல் ஃபண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட விஷயம். அடுத்து நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன். நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னா ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆகாமல் இருக்குது. அந்த யூஸ் ஆகாத ப்ராஜெக்ட்ஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவோ இல்லை டைரெக்டாக ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறது மூலமாகவோ, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது மூலமாகவோ அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. க்ரீன்ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேல் பண்ணி வரக்கூடிய மணியை வச்சு
ப்ரௌன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேல் பண்ணி வரக்கூடிய மணியை வச்சு க்ரீன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது தான் இதோட வேலை. ப்ரௌன் ஃபீல்டு அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ரீன் ஃபீல்டுங்கிறது இன்னோவேட்டிவாக நியூவாக உருவாக்கக்கூடிய அப்கமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரௌன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை, அவுடேட்டட் டெக்னாலஜிஸோடு இருக்குது. அது வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட் ஆகலை எப்படின்னு நம்ம என்னைக்கு தெரியுதோ அந்த ப்ரௌன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரைவேட்டுக்கிட்ட சேல் பண்ணிவிட்டு வரக்கூடிய பணத்தை வச்சு க்ரீன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனல் ஹைவே டோல் உருவாக்குறாங்க, ரயில்வே ஃப்ரைட் கேரிடர்ஸ் உருவாக்குறாங்க, ஸ்டேடியம் உருவாக்குறாங்க, பவர் டிரான்ஸ்மிஷன் செட்டு, ஏர்போர்ட்ஸு, இது எல்லாத்தையும் உருவாக்குறது தான் இதோட வேலை. இதோட பெனிஃபிட் என்ன, கவர்மெண்ட் ஏர்ன்ஸ் கேபிட்டல் வித்தவுட் செல்லிங் த கவர்மெண்ட் ஓனர்ஷிப். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட்டுக்கிட்ட அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுவாங்க, எந்தவித ஓனர்ஷிப் சேஞ்சும் இல்லாமல். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை தானே நியூ ப்ராஜெக்டாக மாற்றுறாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் புதுசாக செலவு பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் ஓனர்ஷிப் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாடல். மியூச்சுவல் ஃபண்டு மாடல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன யூனிட் ஆஃப் ட்ரஸ்ட்டாக மாற்றிடுவாங்க. டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட்டை சின்ன சின்ன யூனிட் ஆஃப் காஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக மாற்றிடுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன யூனிட்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ராஃபிட்டை ஆனுவல் டிவிடெண்டாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாடல் தான். கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், கலெக்டிவ் பெனிஃபிட் ஷேரிங் த்ரூ த டிவிடெண்ட். இதுதான் இதோட மாடல். ஸோ இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் பை யூனிட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிடுவாங்க. எந்த ப்ராஜெக்ட்டோ அந்த ப்ராஜெக்டோட ட்ரஸ்ட்டு அதில் சின்ன சின்ன யூனிட்ஸாக மாற்றிடுவாங்க. டோட்டல் காஸ்ட்டு அந்த ஒவ்வொரு யூனிட்ஸாக ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்டு ஓன்ஸ் த ரெவன்யூ ஜெனரேட்டிங் இன்ஃப்ரா அசட்ஸ். அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் அந்த பணத்தை உருவாக்கக்கூடிய ரெவன்யூ ஜென்ரேட் கூடிய அசட்டில் ஓன் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ப்ரொபோஷனரேட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்விட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், பவர் கிரிட் இன்விட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு அப்படின்னா, லாங் டேர்ம் குளோபல் கேபிட்டலை உருவாக்குறதா இவங்களோட வேலை. கவர்மெண்ட்டோட பர்டனை குறைச்சி இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் பிளேஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்குறது, பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸை, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் இதோட வேலை. நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்டு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட சாவரின் வெல்த் ஃபண்டு. ஸோ இது வந்து இந்த ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் இதோட வேலை. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் பென்ஷன் ஃபண்டில் இதில் வந்து கோ இன்வெஸ்டர்ஸாக கவர்மெண்ட் இருக்கும். லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் கேபிட்டல் உருவாக்குவாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் கேபிட்டல் உருவாக்குறாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸான ஏர்போர்ட்ஸு, போர்ட்ஸு, ரெனியூபிள்ஸு, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உருவாக்குறது தான் இதோட நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு இது. இது ஒரு நேஷ்னல் ஃபண்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியா வந்து 100% இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணிட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடு, போர்ட்டு, ரயில்வே, லாஜிஸ்டிக், டவுன்ஷிப்பு, சோலார் எனர்ஜி, இது எல்லாத்துலேயும் 100% இன்வெஸ்ட் பண்ணலாம். ரயில்வேயில் க்ரீன் ஃபீல்டு கிடையாது, ப்ரௌன் ஃபீல்டு, எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியா வந்து டாப் 5 குளோபல் எஃப்டிஏ டெஸ்டினேஷன், உலகத்தோட 5 டெஸ்டினேஷனில் எஃப்டிஏ டெஸ்டினேஷனில் இந்தியாவும் டாப்பாக இருக்குது. அடுத்து கீ சேலஞ்சஸ், என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸ் வந்து காமன். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சேலஞ்சஸ் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதோட எல்லா சேலஞ்சஸையும் இதில் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா லேண்டு மேலே தான் உருவாக்கணும். அந்த லேண்டை அக்யூசிஷன் பண்ணணும். ப்ரௌன் ஃபீல்டில் பண்ண பிரச்சனை இல்லை. க்ரீன் ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா புதுசாக லேண்ட் அக்யூசிஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், பரந்தூர் ஏர்போர்ட்டை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளோ லேண்ட் அக்யூசிஷன் இஷ்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் இந்த லேண்ட் அக்யூசிஷன் ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும், புதுசாக ஒரு ரயில்வே லைன், ஒரு 2 ஏரியாவை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரயில்வே லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்ட் ஹோல்டர்ஸ், ஒருவேளை அது ஃபார்ம் லேண்டாக இருந்துச்சுன்னா ஃபார்ம் லேண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாரும் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாம் பிரச்சனையாக மாறுது. லேண்ட் அக்யூசிஷன் சேலஞ்சஸ், ஸ்லோ அண்ட் காம்ப்ளிகேட்டட்.
அந்த ப்ராசஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எப்போதுமே பெனிஃபிஷியரி வந்து அதிகமான காம்பன்சேஷன் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நெகோசியேஷனை ப்ரைவேட் நெகோசியேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சு தான் பண்ணுறாங்க. ஹை பவர்டு கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கமிட்டி நெகோசியேஷன் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட்னு ஒரு 2000 ஆக்டில் ஒரு ஆக்ட் போட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து இன்னமும் காம்பன்சேஷன் ஹையர் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 2 டைம்ஸு 2.5 டைம்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால லேண்ட் அக்யூசிஷனோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் ப்ரைவேட்டில் மார்க்கெட்டோட ப்ரைஸோட லேண்ட் அக்யூசிஷன் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட காஸ்ட்டு சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. லிட்டிகேஷன் டிலே, ஒருவேளை அந்த காம்பன்சேஷன் கொடுத்தாலும் கவர்மெண்ட் வந்து அவார்டு கொடுத்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அந்த பெனிஃபிஷியரி லேண்டை கொடுக்குறவர் இது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஹையர் காம்பன்சேஷன் வேணும், என்ஹான்ஸ்மெண்ட் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் லிட்டிகேஷன் அதிகமாக இருக்குது, டிலேஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம பண்ணும்போது ஃபாரஸ்ட் ரைட் வைலேட் ஆகுது. ட்ரைபல் ரைட்ஸு, கன்சர்ன்டு கிளாஸஸ், 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ட், பையரும் கிவரும் 2 பேருக்கு நடுவில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் உருவாகிறது பெரிய இஷ்யூஸாக இருக்குது. லேண்ட் அக்விஷனால் 30 to 40% ஆஃப் த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. 30 to 40% வந்து ஹைவே டிலே ஆகிட்டு. ஃபினான்சிங் கேப் இந்தியாவில் இந்த லேண்ட் அக்யூசிஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், எஸ்பெஷலி டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், மெட்ரோ, ரயில், ரோடு, ஏர்போர்ட்டு, எல்லா டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பெரிய பிரச்சனை லேண்ட் அக்யூசிஷன் தான். ஃபினான்சிங் கேப் ரெண்டாவது. நான் ஆல்ரெடி சொன்னோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹை கேபிட்டல் இன்டென்சிவ் ப்ராஜெக்ட்ஸு. இதில் $200 to $250 billion ஆனுவலி இந்தியாவுக்கு தேவைப்படுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போட அப்படைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நோக்கி அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு, ஹெல்த் கேருக்கு நிறையா டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்தியாவில் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அதிகமாக இருக்குது. ஹை என்பிஎஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ். லாங் டேர்ம் லெண்டிங்க்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்காதனால நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. அதனால் ஃபினான்சிங் கேப் பெரிய அளவில் இருக்குது. கவர்னன்ஸ் சேலஞ்சஸ், இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான். லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து லாஜிஸ்டிக் பாலிசி 4 மினிஸ்ட்ரிஸ் இருக்க மாதிரி மல்டிபிளிசிட்டி ஆஃப் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஒரு லேண்ட் அக்யூசிஷன் பண்ணால் லேண்ட் அக்யூசிஷன் ஏஜென்சி இதுக்கு, கோர்ட்டுக்கு போகிறனால ஜுடிஷியரி உள்ளே வந்துடுறாங்க. இது மாதிரி மல்டிபிளிசிட்டி ஆஃப் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு நடுவில் கோஆர்டினேஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. அன்வான்ட் டிலே, டெண்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கே டிலே ஆகுது. டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வீக்காக இருக்குது. கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப லேக்காக இருக்குது. ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட இந்த ப்ராஜெக்டை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அந்த கான்ட்ராக்டர் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஒருவேளை அவர் பண்ணலாட்டியும் அவரை கேட்குறதுக்கான மெக்கானிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இந்தியாவில் டேட்டா பார்த்தீங்கன்னா 1800+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிலே ஆகுது. ஆவரேஜ் காஸ்ட் ஓவரன் வந்து 23%. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் படி ஒவ்வொரு காஸ்ட்டு வந்து ₹100 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா 123 ஆயிடுது. காஸ்ட் ஓவர் ரன் மட்டும் 23%. என்விரான்மெண்டல் அண்ட் ரெகுலேட்டரி கிளியரன்சஸ், லாங் அப்ரூவல் சைக்கிள்ஸ். நம்ம என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கி தான் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் கிளியரன்ஸ் வாங்குறது ரொம்ப டிலே ஆகுது. கான்ஃப்ளிக்ட் வித் ஃபாரஸ்ட் ரைட்ஸு, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸு, பயோடைவர்சிட்டி ரூல்ஸு, ஸோ இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ப்ராஜெக்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் டிலே ஆகிறதுனால ப்ராஜெக்ட் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுது. பவர் செக்டர் இஷ்யூஸ். இந்தியாவில் கிரிட்டிக்கல் பவர் செக்டர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய பவர் செக்டர், இந்தியாவோட டிஸ்காம் டெப்ட் மட்டும் 6 லட்சம் கோடி. டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாம் பெரிய ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. ஸோ பெரிய ட்ராப் அது. அதே நேரத்தில் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து 20% அதிகமாக இருக்குது.
இந்தியாவில் பவர் டிரான்ஸ்மிஷன் அட்டென்யூஷன் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து 20% இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜி இன்டகிரேஷன் சேலஞ்சஸ் இருக்குது. இந்தியாவில் ஸ்மார்ட் மீட்டரிங், நெட் மீட்டரிங் அது மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து சோலார் ரூஃப்டாப் பவர் உருவாக்கியிருக்காங்க. பட் அதை நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் எனர்ஜி காரிடார்ஸோட இன்டகிரேட் பண்ணுறதுல பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஸ்கில்டு மேன் பவர் இந்தியாவில் இல்லை. ஸோ அதனால நிறைய இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், கிரிட் ஆப்ரேட்டர்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க. இந்தியாவில் ILO ரிப்போர்ட் படி 4.7% ஃபார்மலி ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. வெறும் 100 பேர் லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்கன்னா ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் 4.7% தான் இருக்காங்க. கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம். கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். காதி சக்தி அப்படின்னாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோஆர்டினேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. இதில் காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளானில் GIS பிளாட்ஃபார்ம் இன்டகிரேட்டிங் 1300 லேயர்ஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. 7 மினிஸ்ட்ரிஸ் வந்து யூனிஃபை பண்ணுறாங்க. டூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. கிளியரன்ஸஸை ஃபாஸ்டராக பண்ணுறாங்க. ஸோ இதுதான் PM காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி 2022 உருவாக்குனாங்க. இதோட டார்கெட் 14% ஆஃப் த லாஜிஸ்டிக் காஸ்ட்டை 8% ஆஃப் த GDP-யாக மாற்றணும். இதோட பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் த டிஜிட்டல் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. யூனிஃபைடு லாஜிஸ்டிக் இன்டர்ஃபேஸ் உருவாக்குறாங்க. வேர் ஹவுசிங் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறாங்க. ஸ்கில்டு லாஜிஸ்டிக் ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லேண்டுக்கு பாரத் மாலா ரோட் கனெக்டிவிட்டிக்கு, அதே மாதிரி போர்ட் கனெக்டிவிட்டிக்கு சாகர் மாலா. பாரத் மாலாவில் எக்கனாமிக் காரிடார்ஸ், பார்டர் ரோட்ஸு, கோஸ்டல் கனெக்டிவிட்டி இதெல்லாம் உருவாக்குறாங்க. லேண்டில் பாரத் மாலான் இருக்குது. ஸோ இதில் போர்ட் லெட் கனெக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாக்குறாங்க. இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் போர்ட் இருக்கோ அந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை கொடுக்குறாங்க. இன்லேண்ட் வாட்டர் வேஸ் உருவாக்குறாங்க. ஷிப் பில்டிங் எக்கோசிஸ்டம் உருவாக்குறாங்க. அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனில் ஸ்மார்ட் மொபிலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் ரோட்ஸு, கவர்னன்ஸு, அர்பன் ரிசைலன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் கீழே. இது வந்து SDG 11 கீழே வருது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 11 கீழே இருக்குது. ஸோ இதில் மொபிலிட்டியை எஸ்கலேட்டர், வாக்கலேட்டர் இது மாதிரியான உருவாக்குறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்டகிரேட்டடாக உருவாக்குறது, ரோட்ஸ் வந்து ஸ்மார்ட் ரோட்ஸை உருவாக்குறது, இன்டகிரேட்டட் சிக்னல்ஸை உருவாக்குறது, கவர்னன்ஸ், அர்பன் ரிசைலன்ஸு, CCTV சர்வைலன்ஸு இது எல்லாமே ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே வருது. அம்ருத் 2.0. அம்ருத் 2.0 அப்படிங்கிறது பப்ளிக் பிளேசஸில், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனை என்ஷூர் பண்ணுறது. வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், சீவேஜ் மேனேஜ்மெண்ட் தான் இதோட வேலை. இதோட கோல் வந்து 100% வாட்டர் கவரேஜ் கொடுக்குறாங்க. யூனிவர்சல் சீவேஜ் கவரேஜ் கொடுக்குறாங்க. மேக் இன் இந்தியா அண்ட் PLIங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் மூலமாக உருவாக்குறாங்க. பிளக் அண்ட் ப்ளே மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ் உருவாக்குறாங்க. செமிகண்டக்டர் ஃபேப்ரிக்ஸ் உருவாக்குறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது 2020 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 14 கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஏரியாஸில் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தணும், இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும், அதாவது இம்போர்ட் இல்லாமல் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணணும், க்ரோத்தை டெவலப் பண்ணணும். இதுதான் இதோட ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸாக இருக்குது. ஸ்வச் பாரத் மிஷன், அர்பன் ப்ளஸ் ரூரல், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸ் உருவாக்குறாங்க. சாலிட் வேஸ்ட் செக்ரிகேஷனை உருவாக்குறாங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கான ஃபவுண்டேஷனு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. எப்படி இன்க்ளூசிவ் க்ரோத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் உருவாகும் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது
போத் க்ரோத்தையும் கொடுக்கும், ஈக்விட்டியும் கொடுக்கும், அதாவது சோஷியல் இன்க்ளூஷனையும் கொடுக்கும். அது நிறைய டைமென்ஷன் இருக்குது. என்னென்ன டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூரல் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், பிரதான் மந்திரி கதி சக்தி யோஜனாவில் எவ்ரி வில்லேஜஸ்லேயும் ரோடு நடக்குது, மெக்கடமைசேஷன் ரோடு நடக்குது. ஸோ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்குது, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகுது, இரிகேஷன் ப்ராஜெக்ட் உருவாகும், அதனால ஸ்டேபிள் ஃபார்ம் இன்கம்ஸ் உருவாகும், ரூரல் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, பரத் நட் மாதிரி ரூரல் ப்ராட்பேண்டு, எஜுகேஷன், டெலிமெடிஷன் இதெல்லாம் உருவாகுது. ஸோ அதனால் ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சைடு இருக்குது, எப்படி இன்க்ளூஷன் நடக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அர்பன் இன்க்ளூஷன், அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் அர்பன் புவருக்கு ஹவுசிங் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கனால சோஷியல் மொபிலிட்டி நடக்குது. ரோடு டிரான்ஸ்போர்ட்டு, மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கனால சோஷியல் மொபிலிட்டி நடக்குது. சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஹெல்த் இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் ஆகுது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்க்ளூஷனில் எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் இருக்குது. எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் வந்து அதோட காஸ்ட்டை குறைக்குது. லாஜிஸ்டிக் பார்க்ஸ் வந்து ஸ்மால் ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கோல்டு செயின் வந்து ஃபார்மர்ஸோட லாஸஸை குறைக்குது, கோல்டு செயின் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். டிஜிட்டல் இன்க்ளூஷன் ஆல்ரெடி சொன்னதான், பாரத் நெட் வந்து ரூரல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை உருவாக்குறாங்க. யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை உருவாக்குறாங்க. ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் செல்லர்ஸ் வந்து காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் உருவாக்குறதுக்காக. ஸோ அதனால் 4 டைமென்ஷனல் ஆஃப் இன்க்ளூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. ரூரல், அர்பன், இண்டஸ்ட்ரியல், டிஜிட்டல். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. என்விரான்மெண்ட்டிற்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பேர். க்ரீன் பில்டிங் வித் கிருஹா ரேட்டிங் மூலமாக க்ரீன் பில்டிங் உருவாக்குறாங்க. சோலார் பார்க்ஸ் உருவாக்குறாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் உருவாக்குறாங்க. இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்குறாங்க. ஹைட்ரஜன் ஹப் உருவாக்குறாங்க. அடுத்து கிளைமேட் ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளைமேட்டுக்கு இம்பேக்ட்லேருந்து ரெசைலண்ட் ஆகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளட் ப்ரூஃப் ரோட்ஸை உருவாக்குறாங்க. ஃப்ளட்டால் அடிபடாத ரோடு உருவாக்குறாங்க. ஹீட் ரெசிஸ்டண்ட் மெட்டீரியல்ஸ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ணும்போது கிளைமேட் இம்பேக்ட் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுது. கோஸ்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் சென்சார்ஸ் ஃபார் இயர்லி வார்னிங் சிஸ்டம், டிசாஸ்டர் ரெசைலண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே உருவாக்குறது வந்து என்விரான்மெண்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக பெனிஃபிட் ஆகுது. ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ எனேபிள்டு டிராஃபிக் சிஸ்டம் இருக்குது. டிஜிட்டல் ட்வின்ஸ் ஆஃப் இன்ஃப்ரா பிளானிங் நடக்குது. ட்ரோன் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மானிட்டரிங், ஒரு இடத்துல மானிட்டரிங் நடக்குதுன்னா ட்ரோன் பேஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ஷனை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட விஷயம். இப்போது இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், வே ஃபார்வர்டு என்ன, அதாவது சொல்யூஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பண்ணால் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூசிவ் க்ரோத், இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் இதோட டாபிக். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள்-P ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ட்ரிபிள்-P மெத்தடில் ரிஸ்க்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு சைடில் ப்ரைவேட்டுக்கிட்ட மட்டுமோ கவர்மெண்ட்டிட்ட மட்டுமே இல்லாமல் பேலன்ஸ்டு ரிஸ்க் அலோகேஷன் எல்லா இன்வெஸ்டர்ஸ்ட்டும் இருக்கணும். ப்ராஜெக்ட் டிலே ஆகிறது வந்து ரொம்ப நமக்கு நல்லது இல்லை. அதனால் பெனால்ட்டி போடுறோம், பெனால்ட்டின்னு போடுறோம். அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர பயப்படுறாங்க. அதுக்கு பதிலாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். இன்சென்டிவ்ஸ் என்ன பண்ணக்கிறோம் அப்படின்னா, PLI மாதிரியான ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் முடிச்சதுக்குன்னா இவ்வளோ பணம் கொடுக்குறோம், அடுத்த ஸ்டேஜ் முடிச்சா இவ்வளோ கொடுக்க போகிறோம், அடுத்த ஸ்டேஜ் முடிச்சா இவ்வளோ கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ப்ராஜெக்ட் டிலேங்கிறது வரவே வராது. ஏன்னா ஃபண்டிங் அப்போ தான் வேகமாக நடக்கும். அப்படிங்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸும் வேகமாக நடக்கும். ஸோ அதனால் பெனாலிட்டி மெத்தட்லேருந்து இன்சென்டிவ் மெத்தடை நம்ம மாறணும். கிளியரன்ஸஸும் ரொம்ப ஸ்பீடப் பண்ணணும். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸு, டைம் பவுண்ட் அப்ரூவல்ஸ் கொடுக்கணும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு சேஃப்டி கிளியரன்ஸஸாக இருந்தாலும். க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணணும். நெட் ஜீரோ டிரான்ஸ்போர்ட், கார்பன் எமிஷன் இல்லாத டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும். வெஹிக்கிள் மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும். கிளைமேட் ரிசைலண்ட் பில்டிங்ஸை உருவாக்கணும். நம்ம ஹீட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ பில்டிங்ஸ் எல்லாம் உருவாக்கணும். ப்ரைவேட் செக்டார் கேபிட்டலை அதிகப்படுத்தணும். கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸை உருவாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதிகப்படுத்தணும். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதிகப்படுத்தணும். ஸோ REITனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்,
இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஆக்சலரேட் பண்ணணும். ஆதார், யூபிஐ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்பேன்ஷனை பண்ணணும். செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் சென்டர்ஸை அதிகப்படுத்தணும். அர்பன் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எது மூலமான லோக்கல் பாடிஸ் வித் ஃபண்ட்ஸ் அண்ட் அட்டானமி மூலமாக அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸை லோக்கல் பாடி டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். ஸோ இதுதான் அதோட வே ஃபார்வர்ட். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம எழுதுறதுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன். இந்தியா 2030 $5 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதோட பேக் போன். கடிசக்தி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுதான் இது இந்தியாவோட பேரடைம் ஷிஃப்டாக மாறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ரெடி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய க்ரீன் ப்ராஜெக்ட், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபினான்சிங் இன்னோவேஷன் ப்ளஸ் PPP ரிஃபார்ம்ஸ் இதை பண்ணுறது தான் கிரிட்டிக்கல் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். சஸ்டைனபிள் க்ரோத் டார்கெட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்சிங்கில் இன்னோவேஷன் பண்ணணும். PPP மெத்தடை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை உருவாக்கும். ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது தான் இந்தியாவோட எக்கனாமிக் செக்யூரிட்டி ப்ளஸ் சோஷியல் ஈக்விட்டி. இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்டு இன்க்ளூசிவ் க்ரோத். இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உருவாக்கணும்னா எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்டு சோஷியல் ஈக்விட்டி. அடுத்து இந்த டாப்பிக்கை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறையா நமக்கு டேட்டாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னலாம் டேட்டா ஃபேக்ட்ஸ் உங்களால் ஈஸியாக மெமரி பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ரெடிமேடாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபேக்ட்ஸ். இந்தியாவில் இப்போ 25-26 கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 11.21 lakh crore. இது வந்து இந்தியாவோட மொத்த ஜிடிபியில் 3.1% ஆஃப் த ஜிடிபி. லாஸ்ட் இயரோட 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ஆல்ரெடி பார்த்தோம். 111 லட்சம் கோடி ரூபா உருவாக்கியிருக்காங்க. 7400க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன செக்டார்ஸ் அப்படின்னா ரோடு வந்து 19%, ரயில்வே 13%, எனர்ஜி 24%, அர்பன் ஏரியா 16%. ரோட்ஸ் அண்ட் ஹைவே கவர்மெண்ட் வந்து 30,000+ கிலோமீட்டர்ஸை 2 லைன் ஹைவேஸை 4 லைன் ஹைவேஸாக மாற்றுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 30,000 கிலோமீட்டர் ரோடு 2 லைன் ரோட்ஸை 4 லைனாக மாற்றுறாங்க. இந்தியாவோட ஃபாஸ்டாக் பெனட்ரேஷன் 98% உருவாயிருச்சு. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீக்கிரமே அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இன்விட் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக 10,000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. உதான் கனெக்டிவிட்டி அதாவது ஏர்போர்ட் ஏவியேஷன் மூலமாக 473 ஆப்ரேஷனல் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. 74 ஏர்போர்ட்ஸ் வந்து ரிவைவ் ஆயிருக்கு. அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீசஸ் மூலமாக பேசஞ்சர் டிராஃபிக் வந்து 140 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு. 140 மில்லியனாக கிராஸ் ஆயிடுச்சு. ரயில்வேஸில் நம்மளோட 100% எலக்ட்ரிஃபிகேஷன் தான் டார்கெட். அது பிஜி நெட்வொர்க்கை அச்சீவ் பண்ணிட்டாங்க. டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ் ஃப்ரைட்டோட ஸ்பீடு வந்து 25 km/hலேருந்து 80 km/h மாற்றிருச்சு. டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர் 2 இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஃப்ரைட் காரிடர்ஸ். இதில் வந்து 25லேருந்து 80 km/h மாற்றிருக்காங்க. மோர் தென் ட்ரிபிள்டு. இதோட ஸ்பீடு வந்து மோர் தென் ட்ரிபிள் ஆகிருக்கு. இதே நேரத்தில் அதோட டைம் வந்து ஹாஃபாக குறைஞ்சிருச்சு. 50% ஆஃப் தான் டைம் தான் எடுத்திருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க 1309 ஸ்டேஷனில். வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து 25+ ரூட்டில் இப்போது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாரத் நெட் வில்லேஜ் பஞ்சாயத்து மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. 6 lakh+ வில்லேஜஸ் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்டிவிட்டி OFC கேபிள் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. கிராம் பஞ்சாயத்து வந்து 2.5 லட்சம் கிராம் பஞ்சாயத்து வந்து ஹை ஸ்பீடு ப்ராட்பேண்டால் எனேபிள் ஆகிருக்காங்க. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்தியா வந்து 46% ஆஃப் த குளோபல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இந்தியா தான் வச்சிருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 13.5 பில்லியன் பெர் மந்த் இருக்குது. ONDC ஆப்ரேஷன் 600+ டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. இந்தியா ஸ்டாக்ஸ் வந்து 8 கண்ட்ரீஸில் இருக்குது. டேட்டா சென்டர்ஸ் வந்து மார்க்கெட் சைஸ் வந்து $4.5 மில்லியன் இருக்குது. ப்ராஜெக்ட் வந்து 11.6 பில்லியன், அது வந்து 32 மார்க்கிறது. இந்தியாவோட டேட்டா சென்டர்ஸோட மார்க்கெட் சைஸ் வந்து $4.5 மில்லியன் லேருந்து $11.6 பில்லியன் மாறுறாங்க. இந்தியாவில் 130க்கு மேலே ஆப்ரேஷன் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது.
எனர்ஜி பவர் செக்டார் ஒன்றுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஜிகாவாட் டார்கெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 500 ஜிகாவாட் டார்கெட் 2030 அச்சீவ் பண்ணுறதுக்காக உள்ளது. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட லாஸஸ் வந்து 19% இருந்துச்சு, அது 15% இருக்குது. இது பின்னாடி குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன், அது வந்து க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் 5 மில்லியன் மெட்ரிக் டன் க்ரீன் ஹைட்ரஜன் பெர் இயர் 2030 அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இதுவும் பஞ்சாமிர்த டார்கெட்டில் இருக்கக்கூடியது. கேஸ் அண்ட் ஃபியூவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்தியா வந்து 3 ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸ் உருவாக்குறாங்க. படூர், விசாகப்பட்டினம், மேங்களூர், இது 3 ரீஜனில் உருவாக்குறாங்க. அடுத்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்ரோ ரயில் 20+ இந்தியன் சிட்டிஸில் உருவாக்கியிருக்காங்க. ஆப்ரேஷனல் லென்த் வந்து 860 கிலோமீட்டர். இதில் என்னென்னலாம் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், அம்ருத் 2.0, ஜல் ஜீவன் மிஷன், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, இதுக்கான ஃபேக்ட் எல்லாம் மொத்தமாக இங்கே கொடுத்துருக்கேன். நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. அதோட டார்கெட் வந்து 8% ஆஃப் த லாஸஸாக குறைக்கணும். வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 38th பிளேஸில் இருக்காங்க. மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸு சென்னை, நாக்பூர், பெங்களூர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 35 பிளான்டு அக்ராஸ் இந்தியா இருக்குது. கதி சக்தி மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாகர்மாலா இன்லேண்ட் வாட்டர்வே, அந்த இன்லேண்ட் வாட்டர்வேல நமக்கு ஒரு முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. ரோட் மூலமாக போனீங்கன்னா 4 ரூபா ஆகுது, ரயில் மூலமாக போனீங்கன்னா 3 ரூபா ஆகுது. அதுவே நமக்கு இன்லேண்ட் மூலமாக போனீங்கன்னா சீப் ஃப்ரைட் காரிடார்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் 1.5 rupees பர் டன் பெர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு டேட்டா சென்டர்ஸ் உருவாக்குறாங்க. அது வந்து $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நடக்குது. ரிலையன்ஸ் வந்து 1 ஜிகாவாட் ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸ் ஆந்திர பிரதேசில் உருவாக்கியிருக்காங்க. ராய்ப்பூர் விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ்வே நியர்லி கம்ப்ளீஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது வந்து கிரேட் நிக்கோபார் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். கிரேட் நிக்கோபாரில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 81,000 crore rupees வந்து கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டாக் டு பி ரீப்ளேஸ்டு. இது இப்போ ஜிபிஐ பேஸ்டு டோலிங், ஃபாஸ்டேக்குங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி டோலிங் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நமக்கு வந்து சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியை உருவாக்குறது தான் இதோட வேலை. இந்தியாவோட செமிகண்டக்டர் ஃபேப்ரிக் சென்டர் வந்து குஜராத்தில் தொலைராங்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 10 lakh crore வந்து ஹைவேஸ் கெப்பாசிட்டியை உருவாக்குறாங்க. ரெனியூபிள் எனர்ஜி கிராஸ் வந்து 190 ஜிகாவாட்டாக இருக்குது. இதை வந்து 500 ஜிகாவாட்டாக மாற்றணும். ஸோ இது வந்து 190 கிராஸ் பண்ணிட்டோம். இந்தியாஸோட ரயில்வே ஹையஸ்ட் எவர் 2.5 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து வாட்டர்வே கார்கோவோட வால்யூம் 110 மில்லியன் டன்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதோட நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம 3 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த 3 கொஸ்டினுமே 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு 15 மார்க் கொஸ்டின். டிஸ்கஸ் த ரேஷனல் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். வாட் ஆர் த இட்ஸ் அச்சீவ்மெண்ட், இன் வாட் வே கேன் த ஃபங்க்ஷனிங் அண்ட் அவுட்கம் ஆஃப் த ஸ்கீம் இம்ப்ரூவ்டு அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னால் என்ன, வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ், வாட் ஆர் த மெஷர்ஸ் டு பி டன், இதுதான் இதோட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் inclusive growth and economic development. PLI is the production linked incentive scheme, is the catalyst for infrastructure investment. ஸோ டைரெக்டாக பிஎல்ஐ பற்றி எழுத வேண்டியதுதான். டிஸ்கஸ் த ரேஷனல் ஆஃப் த பிஎல்ஐ. பிஎல்ஐங்கிறது introduced in 2020. அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் of
எமர்ஜிங் செக்டார்ஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் அச்சீவிங் growth, அச்சீவிங் investment in infrastructure. Import substitution. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய எந்த ப்ராடக்ட் இல்லாமல் இந்தியனோட ப்ராடக்டை உருவாக்கணும். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். economic growth and development. ஸோ இதுதான் அதோட வேலை. வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் செகண்ட் பிளேஸ் இந்தியா ஆஃப்டர் சைனா. ஃபஸ்ட்டு வந்து சைனா, பட் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஃபார்மா செக்டரில் ஏபிஐ இந்தியா வந்து ஃபார்மா கேபிட்டல் மாறிடுச்சு. லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டராக இருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபியில் பிஎல்ஐ வந்து கிரேட்டர் கேட்டலிஸ்டாக இருக்கு. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் ஆன்சர் பண்ணிட்டோம். வாட் வே கேன் த ஃபங்க்ஷனிங் அண்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு? ஸோ மெஷர்ஸ் டு பி டேக்கன். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த செக்டார்ஸ். இப்போ 14 செக்டார் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த செக்டார்ஸ் டு ஆல் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ப்ரொமோஷன் ஆஃப் த PLI to attract more investments. Boosting the skill gap. Boosting the skill development measures in PLI. Conclusion எழுதுங்க. PLI is a timely innovative scheme for infrastructure development. ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாமின் த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் in India. Elaborate the measures taken by the government of India in food processing industries for generating employment opportunities. Food processing is the economic development sector in rural economy for inclusive growth.
ஸ்கோப் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். ஸ்கோப் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு பெரிய அளவுக்கான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜ் சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல், ரெண்டாவது லோ பெய்டு ஸ்கில்டு லேபர், லோ பெய்டு அண்ட் சீப் லேபர் ஃபோர்ஸ். லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட், more opportunities in logistic development, more opportunities with logistic development. Elaborate the measures taken by the government of India for the employment opportunities. So government measures என்னென்ன? FAME in integrated clusters, agro processing industries கிளஸ்டர்ஸாக அப்ரோச் பண்ணி அந்த ஏரியாவில் டெவலப் பண்ணுறாங்க. அக்ரோ ப்ராசஸிங் சென்டர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார்ம் டு பிளேட் கான்செப்ட், ப்ரமோட்ஸ் த ஃபார்ம் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் generation. அடுத்து சம்படா. சம்படா ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார்ம் ஏரியாவில் ஃபுட் ப்ராசஸிங், அடுத்த ஃபார்ம் பிளேசஸ், ஃபுட் ப்ராசஸிங், அடுத்த farming lands. So இது எல்லாத்தையும் it increases direct plus indirect plus induced employment opportunities. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா, அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ready to grow industries for employment generation in rural areas. ஸோ எப்படி எழுதிடலாம். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டது என்னென்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் இந்த ஸ்கோப் எழுதிட்டோம், அதோட கவர்மெண்டோட மெஷர்ஸ் எழுதிட்டோம், ஸோ கன்க்ளூஷன் எழுதிட்டோம். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இந்தியா எய்ம்ஸ் டு பிகம் த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப். எஸ். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை செமிகண்டக்டர் industry in India? Mention the salient features of India's semiconductor mission. Indian semiconductor mission. இந்தியாவோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் செமிகண்டக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஸோ அதை இன்ட்ரோடக்ஷன் எழுதிடலாம். செமிகண்டக்டர்ஸ் ஆர் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் for critical infrastructure development. Critical infrastructure development projects in India.
ஸோ இதோட சேலஞ்சஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டார், long gestation period, demand of critical minerals, as the raw material, as raw material. Low skilled labor force, export complexities, ஸோ இதெல்லாம் இதோட சேலஞ்சஸ். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, மென்ஷன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இன் த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2020. டு மேக் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், India as a international semiconductor hub. India as the international semiconductor hub. Promotion of the production of photovoltaic cells and semiconductors. Boosting mobile phone manufacturing through the Indian Semiconductor Mission. ரீசெண்டாக அதோட டேட்டா ஆட் பண்ணுங்கள். இந்தியா பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர். இந்தியா பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர் ஆஃப்டர் சைனா. Export promotion of electronics and other electronic systems. Conclusion, Indian Semiconductor Mission is the catalyst for critical infrastructure development of the India. ஸோ இது மாதிரி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூசிவ் க்ரோத், நம்ம எக்கனாமிக்ஸில் 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் இன்க்ளூசிவ் க்ரோத், செகண்ட் டாபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 2 ஏரியாவை மட்டுமே மினிமம் 60 மார்க்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. ஏன்னா அதில் 30 மார்க்ஸ், இதில் 30 மார்க்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. எக்கனாமிக்ஸோட மேஜர் பார்ட்ஸை கவர் ஆகணும்னா இந்த 2 டாபிக் நம்ம கவர் பண்ணால் போதுமானது. எல்லாத்துக்குமே காமனான அப்ரோச் என்னென்னா, அதோட ஸ்கோப் என்ன, நேச்சர் என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன, வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த டாபிக் என்ன, சேலஞ்சஸ் என்ன, மெஷர்ஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, ஆர் சொல்யூஷன்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டுக்கான கீ டேட்டா ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெகுலராக ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.